குட் மார்னிங். ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். குரூப் 4 வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம இருப்போம். சரியா? ஸோ இந்த குரூப் 2 வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம தள்ளிட்டு போக வேண்டாம். சரியா? ஏன்னா அது நம்ம ப்ராசஸில் இருக்கும்போது ஓகே. ஆடியோ ஃபஸ்ட்டு கரெக்டாக கிளியராக கேட்குதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. வாய்ஸ் வந்து ஆடியோவாக இருக்கா நான் பேசுகிறது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஆடியோ கேட்குதா? ஓகே, டன். சரி, ஓகே. குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிக்காக மட்டுமே வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். அதுபோல் இப்போ வரக்கூடிய குரூப் 2க்காக ப்ரியாம்பிள் 2.2 அப்படின்றது பிரத்யேகமாக ஆன்லைனில் ஒரு பேட்ச் வந்து பாலிட்டிக்காக மட்டுமே இன்னொரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இந்த கிளாஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் மாதிரி போகாமல் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பல பேர் வந்து பார்த்தா இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் கிளியராக இருப்பீங்க. ஒரு சில ஏரியா மட்டும் நம்ம வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து டச் பண்ணாத ஏரியாவும் ஒரு சில ஏரியா வந்து உண்டு. ஸோ அதில் முக்கியமான ஒரு ஏரியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் பெரும்பாலுமே எல்லாரும் படிச்சிருவோம். பட் நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அந்த புக்கை பார்த்தோன்னே ஐயோ எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க அதை. ஸோ அதில் வந்து பர்டிகுலர்லி ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் லெசன் இருக்குது. லெகிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். சரியா? ஒரு மசோதா அப்படின்றது சட்டமாக உருவாகக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு இருக்கு. சரியா? அந்த டாப்பிக்கை மட்டும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? அந்த செஷனே அப்படி தான் இருக்க போகுது. ஒரு மசோதா அப்படின்றது என்னென்ன படிநிலைகளை கடந்து அது வந்து சட்டமாக மாறுது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு தான் இந்த கிளாஸுடைய டிஸ்கஷன். சரியா? ப்ரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் ப்ரியாம்பிள் 2.0ல நம்ம என்ன மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் டு ஆல் செஷன் மாதிரி இந்த செஷன் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். சரியா? இதில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது இந்த சந்தேகத்தை கொஞ்சம் தெளிவாக என்கிட்ட கேளுங்க. நான் கொஷின் கேட்கும்பொழுது நீங்கள் வந்து அதுக்கான பதில் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருங்க. நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கிளாஸை வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஒரு நாட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது மிக அவசியமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ கமெண்ட்ஸை கொண்டு கொஞ்சம் மேலே தூக்குவீங்க. சொல்லுங்க பார்ப்போம். எஸ் சாரா? எஸ் சார்னா ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் ஒரு நாடு வந்து பார்த்தா கொண்டு போக முடியாதா? கான்ஸ்டிடியூஷன் முடியாதா? டெஃபினெட்லி நீடட், ரைட்டு தான். எஸ்ன்றது பதில் கரெக்ட், ரைட். அது இல்லாமல் முடியாதா? ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தா முடியாதான்னு பார்த்தா கொஞ்சம் சிரமம் தான். ஒரு நல்ல நாட்டை கொண்டு போகிறது சிரமம் தான். கான்ஸ்டிடியூஷன்ன்றது மஸ்ட்டு தான். ஸோ புக்லேயே நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா? ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா? ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. ஒரு நாட்டுக்குமே அந்த கான்ஸ்டிடியூஷன் தாண்டி வேறு எந்த சட்டமும் வந்து பார்த்தா இருக்காது. ஸோ இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் மீறி ஏதாச்சும் ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் மீறிய நபர்கள் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. புரிஞ்சிருக்கா? ஸோ கான்ஸ்டிடியூஷனை தாண்டி இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தா நாடுகளை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு பாயிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தா உண்டு. ஸோ அதில் நம்ம நாடு வந்து பார்த்தா மக்களாட்சியை பின்பற்றக்கூடிய நாடு இல்லையா? மன்னராட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களாட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லையா? ஸோ அந்த கிங்ஷிப் ஒரு பக்கம், நம்ம வந்து பார்த்தா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெமோக்ரஸினா என்னன்னு கொஞ்சம் ஒரு தெளிவுக்கு வந்துடும். டெமோக்ரஸினா என்ன ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். இந்த 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு சில இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்குள்ள நம்ம போயிடுவோம். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்திருந்து கேட்கறத மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. டெமோக்ரஸினா என்ன? மக்களாட்சினா என்ன? ஏன்னா மக்களாட்சி நானே சொல்லிடுறேன். ஏன்னா டெமோக்ரஸி கொஸ்டின் கேட்டு வச்சுங்களேன், டெமோக்ரஸினா மக்களாட்சி சார்னு சொல்லிடுவீங்க. அது வந்து டிரான்ஸ்லேஷன் அது. ஸோ அதனால தான் நானே சொல்லிடுறேன். டெமோக்ரஸினா என்ன? மக்களாட்சினா என்ன? அதுக்கான தெளிவு எனக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட் இஸ் மக்களாட்சி? சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா என்னவா இருக்கும்? சிம்பிள் தான், ஆன்சர் தெரியும். பட் அது கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து டைப் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். நிம்முஸ்ரீ ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். கரெக்டு தான். சரியா? ஓகே, ரைட். வேற எனி அதர் பர்சன்? ஓகே, கான்ஸ்டிடியூஷனுக்கு நந்தினி பிரியங்கா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் ரைட் தான். பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்றது. சரி, ஓகே, சிம்பிள் தான். அப்போ ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். டெமோக்ரஸின்றது என்னன்னா அதை மக்கள் ஆட்சின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி செய்ய போகிறது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த மக்கள் தான். கரெக்டாக? அதை தானே டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தையை நமக்கு கிளாரிஃபை பண்ணுது. அதை தான் நம்ம புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? டெமோக்ரஸி அப்படின்றது என்னன்னா மக்களாட்சின்ற வார்த்தைக்கான சரியான வந்து ஒரு விளக்கம் அப்படின்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை போடக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தா மக்கள் தான். அந்த மக்கள் தான் அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் வந்து பார்த்தா ஆட்சி செய்ய போறாங்கன்னு அர்த்தம்.
ஓகேவா? அப்போ சட்டத்திட்டங்களை யார் தான் கொண்டு வர போறா? அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களே தான் கொண்டு வர போறாங்க. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் டேர்மா சொல்லலாம். சரியா? ஓகே. அப்போ நம்ம நாடும் டெமோக்ரஸி தானே. ஆனா, நமக்கு தேவைப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள நம்ம கொண்டு வரோமா? இப்போ உங்களுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் தேவைப்படும். இப்ப இருக்க உங்க மைண்ட் செட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிஃபார்ம்ஸ்க்கு நீங்க ஒரு சட்டம் போடலாம்னு யோசிப்பீங்க. கரெக்ட் இல்ல? ஆனா, இப்போ உங்களால கொண்டு வர முடியுமா? ஈவன் தோ இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்மளால ஒரு சட்டம் இப்ப கொண்டு வர முடியுதா? ஏன் கொண்டு வர முடியலன்னா ஏன்? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்தியா வந்து நமக்கு மக்களாட்சின்னு சொல்லிட்டோம். டெமோக்ராட்டிக்னு சொல்லிட்டோம். பட் ஏன் நம்மளால ஒரு சட்டத்த கொண்டு வர முடியல? ஒய்? ஓகே, கரெக்ட். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ரைட்டு தான். சொல்லுங்க. ஓகே. தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. இல்லைனா ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைனா தெரியலன்னு சொல்லிடுங்க, நான் சொல்றேன். ப்ராப்ளம் இல்லை. கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்து மக்களாட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா ஓகே ஓகே கரெக்ட் தான். ஓகே சூப்பர். நந்தினி பிரியங்கா ரைட் தான். சரி ஓகே. நம்ம வந்து ஏன்னா நம்ம நேரடி மக்களாட்சி அப்படின்ற ஒரு முறையை நம்ம வந்து பின்பற்றலை. நம்ம பின்பற்றக்கூடிய முறை அப்படின்றது மறைமுக மக்களாட்சி இல்லையா? மக்களாட்சி அப்படின்றத இந்த ஸ்கூலில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறோம்ல. ஸ்கூலில் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. டெமோக்ரஸி அப்படின்றது என்னது எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். டெமோக்ரஸின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, இந்த டெமோக்ரஸி நம்ம என்ன பண்ணலாம்? 2 விதமாக பிரிக்கலாம் இல்லையா? ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. கரெக்டாக? நேரடி மக்களாட்சி, இது டைரக்ட் டெமோக்ரஸி. இன்னொன்று மறைமுக மக்களாட்சி, இது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ நம்ம நேரடியாக நம்ம சட்டத்தை வந்து பார்த்தா நம்ம கொண்டு வரது கிடையாது. நம்மளால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் நமக்கான சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டாக இருக்கக்கூடியது. அப்போ டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களான்னு பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதான் வந்து பார்த்தா சுவிட்சர்லாந்து. ஓகே, சுவிஸ்ல வந்து பார்த்தா வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore தான் அவங்களோட பாப்புலேஷனே. ஸோ லாஸ்ட் இயருடைய அவங்களுடைய கவுண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87 lakhs தான் வந்து பார்த்தா இருக்காங்க. ஸோ 87 லட்சம் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான். அதில் வந்து பார்த்தா ஒரு 27 இல்லை 37 லட்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 18 இயர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50 lakh people தான் இருப்பாங்க. அப்போ ஒரு 50 லட்சம் மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் அவங்க நேரடி மக்களாட்சியை ஃபாலோ பண்ணுறது ஈஸியஸ்ட் மெத்தட் தான். ஸோ ஆனால் இந்தியா போன்ற நாடுகளை பாருங்கள். இந்தியாவுடைய தற்பொழுது பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா மன் கி பாத்தில் மோடி சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 142 crores சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்கக்கூடிய டேட்டா அப்படின்றது 142 crores. ஸோ இவ்வளோ கோடி இருக்கக்கூடிய மக்கள் அவங்களால வந்து பார்த்தா நேரடி மக்களாட்சியை நம்மளால நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பார்த்தா படுத்த முடியாது இல்லையா? ஏன்னா இங்கே பாருங்க, நேரடி மக்களாட்சியில் மறுபடியும் இன்னொரு டெஃபினேஷன் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த நாட்டையே ஆளக்கூடியது யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தான் ஆள போறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சட்டங்கள் வேணும்னா அந்த சட்டங்கள் அவங்க தான் போட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு சட்டத்தை அவங்களால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அவங்க சட்டத்தை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சட்டம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்ல யாராச்சும் ஒருத்தர் அந்த சட்டத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. இதோட பேர் தான் சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இனிஷியேட்டிவ். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து உண்டு சரிங்களா? இனிஷியேட்டிவ்னு ஒரு வார்த்தை உண்டு. இனிஷியேட்டிவ்னா ஒரு சட்டத்தை வந்து பார்த்தா முன்மொழிகிறது. இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு சட்டம் வேணும்னா நாங்களே வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். அதோட பேர் தான் சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரைக்கும் இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஒரு சட்ட முன் வரையறை நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். அது வேணுமா வேணாமான்னு சொல்லி யார் வந்து முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுடைய மக்களே தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த நாட்டில் 50 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அதில் பாதிக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஓகே இந்த சட்டத்தை படித்து பார்த்துட்டு இந்த சட்டம் ஓகே சரியாக தான் இருக்குது, இது வந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி அவங்க விரும்புனாங்கன்னா அந்த சட்டத்துக்கு வந்து பார்த்தா ஏற்றுக்கிறது ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? அதோட பேர் தான் வந்து பார்த்தா ரெஃபரண்டம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெஃபரண்டம், மக்களுடைய கருத்து கணிப்பை வந்து பார்த்தா கேட்பாங்க. சரிங்களா? மூணாவது வந்து பார்த்தா அதுதான், இதுவும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான், பிளபிசைட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தா உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தா மக்களுடைய கருத்து கேட்டு தான் நடக்கும். சரியா? அப்போ பாருங்க, நேரடி மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட முன் வரைய மக்களையே தான் வந்து கொண்டு வராங்க. மக்கள்ல யாராச்சும் ஒரு நபர் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை எல்லா மக்களும் படிச்சு பார்த்துட்டு அது வேணுமா வேணாமான்ற முடிவு எல்லாமே மக்களே தான் எடுக்கிறாங்க. சரியா? அதுதான் நேரடி மக்களாட்சியில் வரக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இது வந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஏன் அப்ளிகபிள்னா பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இது வந்து பார்த்தா பாசிபிள் கிடையாது. பிகாஸ் நம்ம தான் வந்து இப்போ வேர்ல்டில் மோஸ்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தா அந்த அளவுக்கு பொருந்தாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். நாலாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு அரசு அதிகாரி வந்து பார்த்தா ஒரு வேலையில் வந்து சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்தா அப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இல்லை நம்ம தான் வந்து பார்த்தா ஒரு அரசு அதிகாரியாக நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் வச்சுப்போம். மேபி ஒரு மினிஸ்டரோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து நம்ம தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது அவர் சரியாக வந்து பார்த்தா அவரோட தன்னோட வேலையை செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வேலையை செய்யலை அப்படின்னா அவர் பதவி விட்டு அவர் இறக்கிடலாமான்னு பார்த்தா இறக்க முடியும். அது மக்களாலே கொண்டு வர முடியும். அதோட ஆப்ஷன் தான் வந்து பார்த்தா ரீகால். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் மறைமுக மக்களாட்சி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதெல்லாம் எங்கே மட்டும் தான் இருக்குது, டைரக்ட் டெமோக்ரஸி மட்டும் தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்ட்டு. இது ஏன் இங்கே அப்ளிகபிள் ஆகும்னு பாருங்க.
இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷனே வருது. எம்பி எலெக்ஷன் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. அதே எம்எல்ஏ எலெக்ஷன் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரக்கூடிய எலெக்ஷன்லயே நம்ம 100% ஓட்டிங்கிறத நம்ம ரீச் பண்றதே இல்ல. மோரல்ல 75 நம்ம தாண்டல. கரெக்ட்டா 75% நம்ம தாண்டி ஒரு எலெக்ஷன் வந்து பார்த்தா ஓட்டு போட்டு நம்ம கொண்டு போகவே இல்ல. 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய எலெக்ஷனே இப்படி இருக்குன்னா, டெய்லி வந்து ஒரு சட்டத்த கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தா, கொண்டு வந்தாங்கன்னா, மக்கள் டெய்லி ஓட்டு போட்டு அது சரியா தவறா அப்படின்ற மாரிலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்தியா போன்ற நாடுகள் இல்ல. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அப்ப இவ்ளோ பிரதிநிதிக்கு, இவ்ளோ மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்ற ஒரு முறையில நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுதான் வந்து பார்த்தா இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்றது தான். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க வந்து ஒரு மாநில சட்டமன்றம் இருக்கா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கா? நம்ம வசிக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல நீங்க இருக்கக்கூடிய தொகுதியில உங்களுக்காக ஒருத்தர் சட்டத்தை உருவாக்குவார். அவரோட பேர் தான் வந்து பார்த்தா எம்எல்ஏ. புரிஞ்சா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு 4 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ அப்படின்னா, அந்த 4 லட்சம் மக்களுக்கு என்ன சட்டம் வேணுமோ, அந்த சட்டத்த முன்வரையறை கொண்டு வரக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா, அந்த தொகுதியோட எம்எல்ஏ. இப்ப நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்னோட கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு என்ன சட்டத்திட்டம் தேவை வேண்டிய ஒரு பாயிண்ட்ன்றது என்னோட மைண்ட்ல இருக்கு. என்னோட கருத்தை கொண்டு போயிட்டு சட்டமன்றத்துல பிரதிபலிக்கக்கூடிய ஆள் தான் அந்த எம்எல்ஏ. சரியா? உள்ள ஒரு 16 லட்சம் மக்கள் இருக்காங்க, இல்ல ஒரு 20 லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்காக பாராளுமன்றம்னு ஒண்ணு இருக்கு. பாராளுமன்ற தொகுதின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு எம்பி இருப்பார். ஸோ அத்தனை லட்சம் மக்களுக்காக ஒருத்தர் போயிட்டு ஒரு சட்டத்தை உருவாக்குவார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவே. அவர் தான் வந்து பார்த்தா எம்பி. புரிஞ்சிருக்கா? ஸோ இதுதான் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு கண்டென்ட். அப்ப பாருங்க, இந்த 2 பதவியும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியும் பாருங்க. அப்ப டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சட்டம் வேணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில ரிஃபார்ம்ஸ் வேணும்னு நினைக்கிறோமா, அதுக்கு ஒரு சட்டம் வேணும்னா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் நமக்காக அதை கொண்டு வரணும். அந்த சட்டம் முன்வரை அவர் தான் கொண்டு வரணும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை தான் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்மளோட மனசாட்சியாக தான் அந்த இடத்துல வந்து பார்த்தா கொண்டு போய் நிறுத்தணும். நம்மளோட மக்களாட்சியை நிலைநிறுத்தணுன்றதுனால தான் இந்த மாதிரி மறைமுக மக்களாட்சின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தா இந்த எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட். இப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி மக்களாட்சின்றதை எப்படி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மறைமுக மக்களாட்சியில் ஒரு மசோதானா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மசோதா எப்படி போயிட்டு சட்டமாக மாறுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? இதுதான் லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஒரு சட்டம் உருவாக்கக்கூடிய முறை. இந்த முறையை தான் வந்து பார்த்தா இந்த கிளாஸில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு நான் தெளிவு பண்ணி முடிச்சிடுறேன். எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து புரியாமல் இருந்துச்சு, சந்தேகம் ஏதாச்சும் எழுதுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து லைவ் சேட்டில் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். சரியா? ஓகே, இப்போ உள்ள போகலாமா? சரிங்களா? ஜஸ்ட் இது வெரி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ஓகேவா? மேபி இது போர் அடிச்சுன்னா ஓகே விட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் கண்டென்ட் வருது. அந்த மெயின் கண்டென்ட்டை வரதுக்குள்ள நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, பாருங்க. இப்போ சிம்பிள் ஒரு பாயிண்ட் தான். இப்போ ஒன்றும் இல்லை, பாராளுமன்றத்தில் எத்தனை அவைகள் உண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டில் எத்தனை ஹவுசஸ் வந்து இருக்கு? சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்க. ஹவு மெனி ஹவுசஸ் இந்த பார்லிமெண்ட்? பாராளுமன்றம் ஒன்று. இப்போ இந்தியாவுக்கு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அங்கமா எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்லிமெண்ட் தான் இல்லையா? பார்லிமெண்ட் தான் 2 ஹவுசஸ் இருக்கு. 2 ஹவுசஸ் எது இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. என்னென்ன ஹவுசஸ் இருக்கு? பாராளுமன்றத்தில் 2 அவைகள் உண்டு. ஒன்று லோக்சபான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்று லோக்சபா அப்படின்னு சொல்லி ஒரு அவை உண்டு. இன்னொன்று ராஜ்யசபான்னு சொல்லி ஒரு அவை உண்டு இல்லையா? இந்த மாதிரி 2 அவை இருக்கு. இந்த அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் நமக்கான சட்டத்திட்டத்தை கொண்டு வர போறாங்க. சரிங்களா? நமக்கான சட்டத்திட்டத்தை அவங்க தான் கொண்டு வர போறாங்க. இந்த சட்டத்திட்டத்தை எப்படி கொண்டு வர போறாங்கன்றதான் இப்போ இந்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தற்பொழுது லோக்சபால எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 543 பேர் இருக்காங்க. சரியா? ராஜ்யசபால தற்பொழுது 245 பேர் இருக்காங்க. சரியா? அப்போ ஒட்டுமொத்தமா ஒன்று இந்த 245 பேர் அப்படின்னா அந்த 543 பேர் இதுல இருந்து யாராச்சும் ஒரு நபர் தான் நமக்கான சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க. ஓகேவா? அது உங்க தொகுதி எம்பியா இருக்கலாம், இல்லை என்னோட தொகுதி எம்பியா இருக்கலாம். ஸோ யாரும் வேணா அந்த பாயிண்ட் வந்து பார்த்தா இருக்கலாம். சரிங்களா? அப்படிதான் வந்து பார்த்தா அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஸோ இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் இதில் 543 பேர் இருக்காங்களா? இதில் வந்து 245 பேர் இருக்காங்க. சொல்ல சிம்பிளாக சொல்ல போனால் எல்லாருமே என்னன்னு சொல்கிறோம்? இதில் எம்பின்னு சொல்கிறோம். கரெக்டாக? இந்த எம்பிக்களில் 1-2 நபர்கள் என்னவா இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்டராக இருப்பாங்க. 1-2 நபர் கிடையாது, நியர்லி வந்து பார்த்தா ஒரு 67 நபர்கள் கிட்ட இல்லை 70 நபர்கள் கிட்ட அவங்க என்னவா இருப்பாங்கன்னா எம்பியா சரி மினிஸ்டராக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல ஒட்டுமொத்த உறுப்பினரோட எண்ணிக்கையில் இங்க பாருங்க 543 245. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 788 பேர். 788 பேருமே நம்ம என்னன்னு சொல்றோம்? சாதாரணமாக வெறும் ஜஸ்ட் ஒரு எம்பின்னு சொல்றோம். இந்த எம்பிக்களில் ஒரு சில நபர்கள் என்னவா இருப்பாங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் முதல்ல பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, ரயில்வே மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தா அமைச்சர் அப்படின்னு பிரிக்கலாம், ஒரு பக்கம் என்ன பிரிக்கலாம்? அமைச்சரும் பிரிக்கலாம், இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா எம்பின்னு பிரிக்கலாம், ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ இந்த 2 பேர்ல யார் ஒரு மசோதாவை கொண்டு வராங்களோ அதன் பொறுத்து அந்த மசோதாவை வந்து பார்த்தா நம்ம வகைப்படுத்த முடியும். சிம்பிள் லாஜிக் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு மினிஸ்டர் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினார்னா
ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினார்னா அதோட பேர் வந்து பார்த்தா அரசாங்க மசோதா. புரிஞ்சா? பப்ளிக் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் லாஜிக் தான். அதுவே ஒரு சாதாரண ஒரு எம்பி, இவருக்குன்னு சொல்லி ஒரு எந்த ஒரு துறையும் ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. சாதாரண பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் இவரு கொண்டு வந்திருந்தாருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் மசோதா. புரியுதா? இது வந்து பார்த்தா தனிநபர் மசோதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான விளக்க உரையை தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க. அப்போ ஒரு மசோதா அப்படின்றது 2 வகைப்படுத்தலாம். எப்படி 2 வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே. 2 வகை உண்டு, இதெல்லாம் ரைட்டு தான். சரி, ஓகே. இப்ப 2 வகைப்படுத்தலாம். எப்படி 2 வகைப்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. ஒண்ணு தனிநபர் மசோதா சொல்லியிருக்கேன். இன்னொன்னு அரசாங்க மசோதா சொல்லியிருக்கேன். இல்லையாங்க பாருங்க. ஒண்ணு பப்ளிக் பில் ஆர் கவர்மெண்ட் பில். இதுதான் என்ன சொல்லியிருக்கேன்? அரசாங்க மசோதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னா தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 வகைப்படுத்த முடியும். யார் அறிமுகப்படுத்துறாங்களோ அறிமுகப்படுத்தக்கூடிய நபரை வச்சுக்கிட்டு நம்ம 2 வகைப்படுத்தலாம் அப்படின்றது. சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இது யார் கொண்டு வருவா அப்படின்னா ஒரு அமைச்சர் தான் கொண்டு வருவார் இல்லையா? ஒரு அமைச்சர் அறிமுகப்படுத்தினார்னா அது வந்து அரசாங்க மசோதா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சாதாரண ஒரு எம்பி, சரிங்க, ஒரு எம்பி அமைச்சர் அல்லாத ஒரு உறுப்பினர், ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தார்னா அது வந்து தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டுக்கலாம். சரிங்களா? பாருங்க. ஒண்ணு அது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியாவே இருந்தாலும் சரிதான். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தனிநபர்னா என்னது? ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சொல்லுமா? எந்த கட்சியும் சாராம சுயேட்சை வேட்பாளராக ஒருத்தர் இருந்திருப்பார். அவரு ஒரு எம்பி தான் இல்லையா? இந்த மாதிரி வெறும் எம்பி ஒன்று கொண்டு வந்தாருன்னா அது வந்து பார்த்தா தனிநபர் மசோதா, பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவே ஒரு அமைச்சர் கொண்டு வந்திருந்தாருன்னா அது அரசாங்க மசோதா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யார் அறிமுகப்படுத்துறாங்களோ அதை வச்சு நம்ம 2 வகைப்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே. இது பெரும்பான்மையாக என்ன பண்ணுன்னா அரசாங்கத்தோட கொள்கையை தான் வந்து பார்த்தா பிரதிபலிக்கிற மாதிரி அமையும். எது? அரசாங்க மசோதா. ஸோ கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ கவர்மெண்டோட பாலிசிஸை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த மசோதா. இது வந்து பார்த்தா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பட் யார் வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு தனி நபர் கூட, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கூட அதை கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இங்கே பாருங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இது வந்து அதோடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவாங்க பாருங்க. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த தனிப்பட்ட கட்சியுடைய கருத்து என்னவோ அந்த தனிப்பட்ட கட்சியோட கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா அந்த மசோதா அப்படின்றது அமையும். ஓகே. இது எப்போ வேணா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எதை? கவர்மெண்ட் பில்ல எப்போ வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. இதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் இருக்கு. எப்போ அப்படின்னா அடுத்தடுத்து வாரத்துடைய வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இதை கொண்டு வர முடியும். ஸோ இது என்னன்னா அல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கு. இப்போ இன்னைக்கே வெள்ளிக்கிழமை தானே. இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில 2 மணிலிருந்து 6 மணிக்குள்ள தான் அந்த மசோதா நீங்க கொண்டு வரலாம். சப்போஸ் அடுத்த வாரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா பார்த்தா அடுத்த வாரம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த வாரம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல மதிய நேரம் இருக்கும். மதியம் ஆஃப்டர்நூன் செஷன், நூன் செஷன் சொல்லுவாங்க. அந்த மதிய அமர்வுல மதியம் 2 மணி முதல் 6 மணி வரைக்கும் தான் உங்க டைம். அந்த டைம்ல மட்டும் தான் நீங்க அதை கொண்டு வர முடியும். எதை? தனிநபர் மசோதாவை. ஸோ இதுதான் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் வந்து அந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஓகே. நான் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துறேன். யூ டோன்ட் வரி. முக்கியமான அந்த டீப்பான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம லாஸ்ட்டாவே நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? டீப்பான கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்தா நம்ம சிக்கிப்போம். சரியா? இந்த மாதிரி ப்ரொசீஜரை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். நீங்க மனப்பாடம் எதுவுமே பண்ணாதீங்க. புரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி வேர்ட்ஸ் வந்து மாத்தி கேள்வி கேட்டா கூட அதுக்கு சரியான பதில் வந்து நம்மளால எழுதிட முடியும். ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 to 6 PM ஒரு பாயிண்ட். கண்டினியூஸா எல்லா ஃப்ரைடேலும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா கிடையாது. 1 to 1 ஃப்ரைடே தான். ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடே தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேனா அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் ஒரு தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கான கால அவகாசம் வழங்கப்படும். எல்லா நாட்களையும் இது வழங்கப்படாதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துக்கணும். சரி, ஓகே. இதுக்கு வந்து பாருங்க, ஒரு அரசாங்க மசோதாவை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி உங்க முன் அனுமதி நீங்க வாங்கணும்னா 7 நாட்களுக்கு முன்னாடி முன் அனுமதி வாங்கினா போதும். எந்த அவையில கொண்டு வர போறீங்களோ அந்த அவை தலைவர்கிட்ட முன் அனுமதி நீங்க வாங்கணும். ஓகேவா? பாருங்க, முன் அனுமதி அப்படின்றது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி வாங்கினா போதும்? 7 நாளுக்கு முன்னாடி வந்து வாங்கினா போதும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து பார்த்தோன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கணும். ஒரு தனிநபரா இருக்கீங்க, ஒரு எம்பியா இருக்கீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்க வந்து முன் அனுமதி வாங்கிட்டு தான் அந்த மசோதா கொண்டு வர முடியும். ஸோ அது 2வது டிஃபரன்ஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. இது வந்து ஒரு எம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. சரியா? இது எந்த நாள்ல வேணா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில மதிய நேரத்தில் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். இது 7 நாளுக்கு முன்னாடி நீங்க பெர்மிஷன் வாங்கினா போதுமானது. ஆனா இதுக்கு 30 நாளுக்கு முன்னாடி நீங்க பெர்மிஷன் வாங்கணும். ஓகேவா? சரி. ஓகே. அமைச்சரும் இல்லாம எம்பியும் இல்லாம சாதாரண மக்களால் கொண்டு வர முடியுமா சார்? இல்லை முடியாது ப்ரோ. அது முடியவே முடியாது. சரிங்களா? பாருங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள யாரால மட்டும்தான் ஒரு மசோதாவை கொண்டு வர முடியும்னா அந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினரை மட்டும் தான் கொண்டு வர முடியும். இப்போ நீங்களும் நானும் வந்து பார்த்தா பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஓகேவா? நம்மளால என்ட்ரெல்லாம் ஆகவே முடியாது. ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய சட்டத்தை நமக்கு பதிலாக ஒருத்தரை வந்து நம்ம உருவாக்குவார், நம்ம அனுப்பி ஒரு ஆள் தான் வந்து பார்த்தா எம்பி. சரியா? நியமன எம்பிக்கள் கொண்டு வரலாமா? தாராளமாக கொண்டு வரலாம். நியமன எம்பிக்கள் கொண்டு வர்றாங்க. பாருங்க, அவங்க எம்பியா இருந்தால் போதும். புரிஞ்சிருக்கு இல்லையா? சிம்பிளி எம்பியா இருந்தால் போதும். அவங்க வந்து நியமன உறுப்பினராக இருந்தாலும் சரிதான்,
இல்லை தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினராக இருந்தாலும் சரி தான். சரிங்களா? பாருங்க, டைரக்ட்லி மீன் நாமினேட் பண்ணப்பட்ட எம்பியாக இருந்தாலும் சரி, எலெக்ட் பண்ணப்பட்ட எம்பியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே கொண்டு வரலாம். ஸோ கண்டிஷன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்பியாக இருந்தால் போதும். நல்லா புரிஞ்சுக்கலாம். லோக்சபால எம்பியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க லோக்சபால மட்டும் தான் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியும். அங்க மட்டும் தான் கொண்டு வர முடியும். இல்ல ராஜ்யசபால நீங்க உறுப்பினரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ராஜ்யசபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். நீங்க எந்த அவையோடைய உறுப்பினரோ, அந்த அவையில மட்டும் தான் ஒரு மசோதாவை உங்களால அறிமுகப்படுத்த முடியும். நீங்க நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினரா இருந்தாலும் சரி, இல்ல தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினரா இருந்தாலும் சரி, நீங்க எம்பின்னு இருக்கீங்களா? அது போதும் உங்களுடைய கண்டிஷன். சரியா? வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டே வாங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டே வரேன். சரிங்களா? புரியாம உட்காந்து நம்ம லெசன் பண்ண வேண்டாம். எது எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ, அது சின்ன கொஸ்டினா இருந்தா கூட பரவாயில்ல. பேசிக் கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல. அத கத்துக்கிறதுக்காக தான் இந்த செஷனே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ எவ்வளோ சின்ன ஒரு இதெல்லாம் ஒரு சில்லி கொஸ்டின்ஸா இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அந்த கொஸ்டின்ஸ் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. இந்த பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு பண மசோதான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? பண மசோதா பத்தி நான் பின்னாடி இந்த கிளாஸோட முடிவுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சரை தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு சாதாரண எம்பியால கொண்டு வர முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க பாருங்க, ஒரு சட்ட திருத்த மசோதா, இல்ல நிதி மசோதா, ஒரு சில நிதி மசோதா, அதுக்கப்புறம் சாதாரண மசோதா, இந்த மாதிரி மசோதாக்களை ஒரு எம்பி கொண்டு வர முடியும். புரிஞ்சுக்கலாம். நல்லா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. அனைத்து விதமான மசோதாக்களையுமே மினிஸ்டரால கொண்டு வர முடியும். புரிஞ்சிருக்கா? மினிஸ்டரால எல்லா விதமான மசோதாக்களையும் கொண்டு வர முடியும். பாருங்க, மினிஸ்டரால எல்லா விதமான மசோதாக்களும் கொண்டு வருவேன். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பண மசோதாவை இவங்களால கொண்டு வர முடியாது. இந்த 3 விதமான மசோதாக்களை மட்டும் தான் கொண்டு வர முடியும். சரியா? இதை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு கண்டென்ட். அடுத்தது, ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதா வந்து பார்த்தா நிறைவேற்றப்படலை. இப்போ லோக்சபால இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். லோக்சபால ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டாரு. அந்த மசோதா கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்படலை, தோற்கடிக்கப்பட்டுருச்சு, நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையே வந்து பார்த்தா பதவி விலக வேண்டும். ஏன் நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்றேன். இப்போ லோக்சபால நம்ம கொண்டு வந்திருக்கோம். லோக்சபால 543 பேர் இருக்காங்க. ஒரு ஒரு அரசாங்கம் இந்த இடத்துல வந்து பார்த்தா அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எது தேவைன்னா மெஜாரிட்டி தேவை, பெரும்பான்மை தேவை. இதுல ஒரு 272 நபர்கள் எந்த நபருக்கு வந்து பார்த்தா ஆதரவா இருக்கிறாங்களோ அந்த நபர் தான் யாரை நம்ம எடுத்துப்போம், பிரதமரா எடுத்துப்போம். ஒரு 272, ஏன்னா அதனுடைய பாதி அப்படின்றது 272 தான். சரிங்களா? 272 மெம்பர்ஸ் தான். அப்போ 272 மெம்பர்ஸ் யாருக்கு பின்னாடி வந்து பார்த்தா இருக்காங்களோ, நான் இவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்க தான் பார்லிமெண்ட்ல பிரதமரா வந்து பார்த்தா செய்யணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவங்க தான் பிரதமரா வந்து பார்த்தா இயங்குவாங்க. ஸோ அப்போ இவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கும்பொழுது இவங்க ஆட்சி அமைச்சு நடத்த முடியும். அதுவே வந்து பாருங்க, அவங்கலேருந்து ஒரு ஆள் தான் வந்து பார்த்தா ஒரு அமைச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 அமைச்சர் இருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அமைச்சர் வந்து தாக்கல் பண்ணும்பொழுது அந்த அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை பாஸ் ஆகலைன்னா இவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? பெரும்பான்மை இல்லைன்னு அர்த்தம். மறுபடியும் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வராரு. புரிஞ்சிருக்கா? ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வராரு. அந்த மசோதா நிறைவேற்றப்படலைன்னா நிச்சயமா அவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? பெரும்பான்மை இல்லைன்னு அர்த்தம். அப்போ பெரும்பான்மை இல்லாமல் நீ எப்படி ஆட்சி நடத்துறன்றதுனால தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த அமைச்சரவையை வந்து பார்த்தா ஒட்டுமொத்தம் பதவி விலகணும். இது வந்து எந்த கண்டிஷனுக்கு மட்டும் பொருந்தும்? ஒரு அமைச்சருக்கு மட்டும் பொருந்தும். புரிஞ்சிருக்கா? ஒரு அமைச்சர் ஒரு மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்படலை அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சரவை நீங்க என்ன பண்ணணும், ரெசிக்னேஷன் கொடுத்துடணும். புரியுதா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் தான். ஸோ இது கொஞ்சம் மேபி இந்த டாப்பிக்கை புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மண்டை குழம்பும். இது என்னவோ ஒருத்தன் வந்தான், நல்லா தான் இருந்தது, 10:30 மணிக்கு மேலே ராகு காலன்ற மாதிரி ஆயிட்டானேவா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டு. ஓகேவா? இது ஆல்ரெடி படித்து பழகினவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பிரச்சனை இருக்காது. பட் புதுசாக வரீங்கல்ல, புதுசாக வந்தனால சார் மோர் தென் 72 இல்லையாவா? 72 வந்தால் போதும் ப்ரோ சீதாராமன் ப்ரோ. இது வந்து ஆக்சுவலாக அதை பாருங்களேன், 543ல் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாதி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 271.5 வரும். 272 பேர் இருந்தாலே போதும். அதுக்கு மேற்பட்டு நீ எவ்வளோ வேணா இருந்துக்கலாம். நீங்கள் 300-400 பேர் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மினிமம் எவ்வளோ பேர் இருந்தே ஆகணும்? 272 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்தே ஆகணும். அதான் வந்து சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மைக்கான ஒரு லாஜிக் தான் 272 அப்படின்றது. நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். 543 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 271.5 வரும். அப்படி ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா 272. ஸோ 272 மெம்பர்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தா அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக் அது. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. இது பாருங்க, இந்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்கேன், மேபி இது வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்ணணும், பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்? ஒரு அமைச்சர் கொண்டு வந்திருக்காரு, அமைச்சர் கொண்டு வந்து அது நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா அவங்க மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனால ஒட்டுமொத்த அரசாங்கமே அந்த இடத்துல ரிசைன் பண்ணணும் அப்படின்றது. சரி, ஓகே, இங்க பாருங்க. இது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அரசாங்கம்லாம் பதவி விலக வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்? இது வந்து ஒரு சாதாரண ஒரு எம்பி. இந்த எம்பி வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எதிர்கட்சியிலேருந்து ஒரு எம்பி கொண்டு வந்திருப்பாரு. இப்போ ரூலிங் பார்ட்டி பிஜேபியாக இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஏதாச்சும் ஒரு எம்பி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காரு. அந்த மசோதா வந்து பார்த்தா மெஜாரிட்டி இல்லாமல் தோக்கடிக்கப்பட்டுருச்சுன்னா தேவையில்லாம எதுக்கு ரூலிங் பார்ட்டி ரிசைன் பண்ணணும்? அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? சரிங்க. அதே மாதிரி ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி கொண்டு வந்தால் கூட
ரூலிங் பார்ட்டிலிருந்து ஒரு எம்பி கொண்டு வந்தால் கூட அது தோற்கடிக்கப்பட்டால் கூட அமைச்சரவை வந்து ரிசைன் பண்ணணுன்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஸோ சிம்பிள் லாஜிக் இதை புரிஞ்சுக்கலாம். அமைச்சர் கொண்டு வந்து அது நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே என்ன பண்ணணும், பதவின்றது விலகணும். அதுவே ஒரு சாதாரண ஒரு எம்பி கொண்டு வராரு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வராரு, அவர் கொண்டு வந்து ஒரு மசோதா அப்படின்றது நிறைவேறப்படாமல் அது தோற்கடிக்கப்படுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்படுது அப்படின்னா அப்போ அந்த அமைச்சரவை அப்படின்றது பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. சரிங்களா? இது வந்து அடுத்த டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டே வாங்க. சரியா? இது எல்லாமே ஏன் ஒருத்தர் போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாதுல்ல, இப்போ டிஎன்பிசி எந்த லோகத்தில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் இவ்வளோ பார்த்து வச்சுப்போம். பார்த்து வச்சுக்கிறது பெட்டர் தான். ஓகேவா? நான் எடுத்த உடனே மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அவங்க நடத்தலான்னு பார்த்தேன். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எந்த பேட்சாக இருந்தாலுமே சரி தான், ப்ரெஷராக இருந்தால் கூட ஓரளவுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? அது வந்து ஈஸி தான் எல்லாமே. ஸோ அது ஈஸியான டாபிக் எடுத்து வச்சு நான் புரிய வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஸோ எது கஷ்டமாக இருக்கோ அதை தூக்கி நம்ம பார்க்கலாம், ஓப்பன் டு ஆல் எல்லாத்தையும் கொடுத்துடலான்றதுனால இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, இங்கே பார்க்கலாமா? அங்கே பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிராஃப்டட் பை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் லா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் பொழுது அதை ப்ரிப்பேர் பண்ணுறாருல்ல, அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு ஒரு மசோதாவை ஒரு அமைச்சர் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு கல்வி சம்மந்தப்பட்டு ஒரு மசோதா இருக்குது, ஒரு பில் இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்டு ஒரு பில் இருக்கும்பொழுது அந்த பில்லை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வந்து பார்த்தா யாருக்கு உதவி செய்வாங்கன்னா அந்த அமைச்சருக்கு உதவி செய்வாங்க. சரி, ஓகே, இந்த சட்ட முன்வரையை நம்ம எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லா மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நம்ம லா மினிஸ்டர்னா லா டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, லா டிபார்ட்மெண்ட்னா இந்த நடைமுறைப்படுத்தும் போது ஏதாச்சும் சட்ட சிக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணும். அந்த மசோதாவை வடிவமைக்கிறதுக்கு அரசாங்க மசோதாவாக இருந்துச்சுன்னா அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், இப்போ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு கொண்டு வந்தாங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். கூட யார் ஹெல்ப் பண்ணுவா? லா டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். இல்லை இன்னொரு மசோதா நான் கொண்டு வரேன், இது வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டு கொண்டு வரேன்னாக்கா அப்புறம் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். கூட யார் ஹெல்ப் பண்ணுவா? லா டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சிருக்கா? இது யாருக்கு மட்டும் தான் வரும்? அமைச்சர் அறிமுகப்படுத்தினா மட்டும் தான் வரும். சரிங்களா? மாநிலங்களவையில் அமைச்சரால் கொண்டு வரப்பட்ட மசோதா நிறைவேற்றப்படவில்லை எனில் மக்களவை பதவி விலக வேண்டும். கண்டிப்பாக விலகி தான் ஆகணும் ப்ரோ. சரிங்களா? அன்பரசு கண்டிப்பாக விலகி தான் ஆகணும். ஏன்னா அவர் என்னது, அவர் ஒரு அமைச்சர் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, சூப்பராக கொஸ்டின் கேட்டிருக்காரு பாருங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, லோக்சபான்னு ஒரு பக்கம் இருக்கு, ராஜ்யசபான்னு ஒரு பக்கம் இருக்கு. அமைச்சர் அப்படின்றவங்க லோக்சபாவில் மட்டும் தான் இருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. அப்படி யாராச்சும் நினைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாத்திக்குவாங்க. சரியா? அப்படி கிடையாது. ஏன்னா அமைச்சர் அப்படின்றவங்க எங்க வேணா இருக்கலாம். அமைச்சரா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி என்னன்னா, நீங்க பார்லிமெண்டோட ஒரு உறுப்பினராக இருக்கணும், அவ்வளவுதான். அமைச்சரா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் உங்களுக்கு? நீங்க எம்பியா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க எம்பியா எங்க வேணா இருந்துட்டு போகலாம். லோக்சபால இருந்துட்டு போகலாம், ராஜ்யசபால இருந்துட்டு போகலாம். சரியா? இப்போ ராஜ்யசபால வந்து பார்த்தா ஒரு மினிஸ்டர், சாரி எம்பின்னு சொல்லிருக்கேன் இல்லையா, மினிஸ்டர் சொல்றேன். ஓகே, இது மினிஸ்டர் ஆகிறதுக்கு நீ எம்பியா இருக்கிறதா ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல பாயிண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு மினிஸ்டர் ராஜ்யசபால இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு அமைச்சர் ஒரு மசோதா கொண்டு வந்துட்டார். சரிங்களா? அந்த மசோதா நிறைவேற்றப்படலை, ஒரு அமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா நிறைவேற்றப்படலை அப்படின்னா கண்டிப்பா லோக்சபாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பதவி விலகி தான் ஆகணும். எல்லாருமேனா அமைச்சரவை பதவி விலகி ஆகணும். சரிங்களா? அமைச்சரவை பதவி விலகிறதுனா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கும் ஒரு தெளிவு பார்த்துக்கும். ஏன்னா அதுக்கும் ஒரு சில கன்ஃபியூஷன் வந்து பார்த்தா வரலாம். சரி, பாருங்க. அமைச்சரவை பதவி விலகுதுன்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் அமைச்சர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரயில்வேஸ் எடுத்துக்கலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு, இல்லை எஜுகேஷன் இருக்கு, ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஹெட்டாக யார் இருக்கா? பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது நிறைவேறலை அப்படின்னா இந்த எல்லா அமைச்சரோட பதவியும் விலகி தான் ஆகணும், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். பிரதமர் பதவியும் வந்து பார்த்தா போயிடும். புரிஞ்சிருக்கா? பிரதமர் பதவியும் வந்து பார்த்தா அவர் போயிடும். அப்போ எது போகாதுன்னா அவங்க பிரதமர் பதவி, அமைச்சர் பதவி எல்லாம் போயிடும். பட் எந்த பதவி போகாது? அவங்களுக்கு எம்பின்ற பதவி போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்பின்ற ஒரு பதவி வந்து பார்த்தா 5 வருஷத்துக்கு கேரண்டி லோக்சபாவை இருந்தாங்கன்னா, அவங்க ராஜ்யசபாவாக இருந்தாங்கன்னா எம்பின்ற பதவி 6 வருஷத்துக்கு கேரண்டி. அந்த எம்பி பதவி எதுவும் செய்ய முடியாது. அவங்க தவறு செய்யாத வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி பெரும்பான்மை போகும்பொழுது இந்த பதவிகள் போகுமே தவிர்த்துட்டு எம்பி பதவின்றது போகவே போகாது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பார்க்கலாம். பட் அவர் கேட்டதுக்காக மட்டும் தான் நடுவில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, திருப்பி இங்கே வந்துடலாம் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மசோதா கொண்டு வந்தேன், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டு ஒரு மசோதா கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு அமைச்சருக்கு. அதுவே ஒரு தனிநபராக இருந்தாங்கன்னா ஒரு தனிநபருக்கு யாரும் உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த மசோதா எப்படிப்பட்ட மசோதாவாக இருந்தாலுமே அவரே தான் வந்து பார்த்தா ஃபுல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு அரசாங்கம் வந்து பார்த்தா எந்த ஒரு உதவியும் செய்யாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கக்கூடியது. ஓகே, அப்போ இது வரைக்கும் எத்தனை தனிநபர் மசோதா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th புக் இருக்குல்ல, 12th புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 14 தனிநபர் மசோதான்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸில் வந்து 14 தனிநபர் மசோதாக்கள் தான் இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ கடைசியாக நிறைவேற்றிக்கக்கூடிய தனிநபர் மசோதா எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1970 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் தற்பொழுது
இப்போ 2025 வரைக்குமே இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தனிநபர் மசோதா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 மசோதாக்கள் வந்திருக்கு. ஸோ இதுதான் அப்டேட்டட் டேட்டா. புரியுதா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டுச்சுன்னா நீங்கள் 14 பிரைவேட் மெம்பர் பில் நீங்கள் போடக்கூடாது. இன்னைக்கு கண்டிஷனில் எத்தனை தனிநபர் மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 மசோதாக்கள் வந்து பார்த்தா நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? அது 15வது மசோதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014 3ஆம் பாலினத்தவர் மசோதா அப்படின்றது நிறைவேற்றப்பட்டுச்சு. சரிங்களா? 2014 பாருங்க, ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பில் அப்படின்றது 2014 திருச்சி சிவா, தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, அவர் தான் ஒன் ஆஃப் எம்பி தான். அவர் அந்த எம்பி தான் கொண்டு வந்திருப்பாரு. இது 2015 ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி லோக்சபாவில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய கையொப்பம் அப்படின்னு போட்டு வந்திருப்பான். ஸோ பாருங்க, அப்போ கரெக்டாக இன்னைக்கு பாருங்க, இப்போ 2025 எத்தனை தனிநபர் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கண்டிஷனில் 15. சரியா? ஸோ ஆனால் ஸ்கூல் புக்கோட டேட்டா பொறுத்த வரைக்கும் 14 பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு 14 போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ன்றது கொஞ்சம் சிரமம் தான். சரியா? அப்போ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக பின்ன தகவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லணும். அது கரெக்டாக கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு மசோதாவை பொறுத்த வரைக்கும் யார் அறிமுகப்படுத்துறாங்களோ அதை பொறுத்து 2 வகையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடியது. சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு தெளிவு வந்துடும். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க பார்க்கலாம். நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஏதாச்சும் வேற என்ன டவுட் இருக்கா அதில் இது வரைக்கும் சொன்னதில்ல? ஓகே, டன். ஸோ ஓகே, கிளியராக இருக்கா? சரி, ஓகே ரைட். சரி, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு கேள்வி கேட்பேன், அதான் புரியுதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. சரி, ஒரு தனிநபர் மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். தனிநபர் மசோதா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, எத்தனை தனிநபர் மசோதாக்கள் இது வரைக்கும் பாஸ் பண்ணி சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க? இது ரெண்டாவது கொஸ்டின். ஓகே, 1 month, ரைட், 30 days, ரைட். சரி, ஓகே. பண மசோதா இருக்குல்ல, பண மசோதாவை யார் மட்டும் தான் கொண்டு வர முடியும் சொல்லுங்க? பண மசோதா யார் மட்டும் தான் கொண்டு வர முடியும்? ஒரு கேள்வி. ஓகே, அமைச்சர் மட்டும் தான் கொண்டு வரலாம். சரி, ஒரு சாதாரண மசோதா இருக்கு இல்லையா, ஆர்டினரி பில், ஒரு சாதாரண மசோதாவை யார் கொண்டு வரலாம்? யார் கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு எம்பி கொண்டு வரலாமா இல்லை வந்து ஒரு அமைச்சர் கொண்டு வரலாமா? சாதாரண மசோதா, ஆர்டினரி பில். ஓகே, எனி எம்பி. அப்போ அமைச்சர் கொண்டு வர முடியாதா சாதாரண மசோதாவை? அடுத்து ஒரு கேள்வி. எம்பின்னு சொல்லிட்டீங்க, கரெக்டு. பட் ஒரு சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் கொண்டு வர முடியுமா முடியாது? போத், நிரஞ்சன் மேக்ஸ், நீங்கள் தான் கரெக்ட். ஓகே, சரி, அதான் நான் சொல்லிருக்கேன்ல, எல்லாருமே அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மசோதாலையும் கொண்டு வர முடியும். ஒரு சாதாரண மசோதா கொண்டு வரலாம், பண மசோதா கொண்டு வரலாம், சட்ட திருத்த மசோதா கொண்டு வரலாம், நிதி மசோதா கொண்டு வரலாம். அப்போ அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் பை ஹிம். ஓகேவா? எல்லா டைப் ஆஃப் பில்லுமே வந்து அவரால் கொண்டு வர முடியும். பட் பர்டிகுலர்லி மணி பில்ல யாரால மட்டும் தான் கொண்டு வர முடியும்னா ஒரு அமைச்சரால் மட்டும் தான் கொண்டு வர முடியும். சரியா? அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து போகலாமா? அடுத்து போகலாம். ஸோ அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வரப்போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தாலும் சும்மா ஒரு ட்ரையல் தான். சரிங்களா? சும்மா ஒரு சாம்பிள் பீஸ் தான். வாங்க இதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இப்போ மசோதாவுடைய தன்மையை பொறுத்து அதை 4 விதமாக வந்து நம்ம வகைப்படுத்தலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், மசோதாவை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களோ, ஒரு பில்லை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய பர்சனை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம் இல்லையா? அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறவர் மினிஸ்டராக இருந்தாருன்னா அது என்னது, கவர்மெண்ட் பில் ஆர் பப்ளிக் பில், ஒரு அரசாங்க மசோதா. அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறவர் ஒரு சாதாரண ஒரு எம்பி தான் அப்படின்னா அது இட் இஸ் அ பிரைவேட் மெம்பர் பில் இல்லையா, ஒரு தனிநபர் மசோதா அப்படின்னு 2 வகைப்படுத்தியாச்சு. இப்போ அந்த மசோதாக்குள்ள ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த மசோதாக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை எந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 4 வகைப்படுத்த முடியும். சரிங்களா? அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு சாதாரண மசோதா. சாதாரண மசோதா அப்படின்னா நிதி இல்லாத வேற விஷயங்களை பேசுச்சு அப்படின்னா அது வந்து சாதாரண மசோதா. பாருங்க, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் இல்லாமல் நீங்கள் பாருங்க என்ன கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆர்டினரி பில் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சொல்லிடுறேன். ஆர்டினரி பில்லுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தா 107. சரிங்களா? ஆர்டினரி பில்ல ஒரு 107ல் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிராஃப்ட் பில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சட்ட முன் வரையறைனா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை ஆர்டிகல் 107ல் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, அது மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அங்கே பாருங்க, இந்த மசோதாக்கள் நிதி விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை கொண்டவை. சரிங்களா? அப்போ நிதி விஷயத்தை பற்றி அவங்க கொடுத்துருக்க மாட்டான். ஸோ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் இல்லாத மற்ற விஷயத்தை கொடுத்தாங்க. அதர் தென் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் அப்படி ஏதாச்சும் பேசுச்சு, பணம் இல்லாத வேற சில விஷயங்களை பேசுச்சு அப்படின்னா அது வந்து சாதாரண மசோதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரோம்,
இப்போ நம்ம டிஎன்பிசி ரிஃபார்ம்ஸ் எடுத்துக்கலாம், யூபிஎஸ்சி ரிஃபார்ம், யூபிஎஸ்சி நல்லா தான் போதில்ல, ஏதோ ஒரு ரிஃபார்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, இல்லை வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க பாருங்க, மகளிருக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க, இல்லை குழந்தைகளுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க, இல்லை ஆண்களுக்காக ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தை கொண்டு வருவாங்கல்ல, கொண்டு வரும்போது வந்து ஒரு மசோதாவை தாக்கல் செய்வாங்க. அவ்வளோதான். அதை வந்து பார்த்தா ஒரு சாதாரண ஒரு மசோதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுவே பண மசோதா, பணம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள். இப்போ பண மசோதானா முக்கியமாக வந்து ஒரு 7 விஷயங்கள் இருக்கு. அந்த 7 விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது பண மசோதான்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. இப்போ அந்த 7 விஷயத்துல சிம்பிளா 1-2 வார்த்தைகள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெளிநாட்டில் நம்மளால கடன் வாங்க முடியுமா? கமான் சீக்கிரமா சொல்லுங்க. வெளிநாடுகளில் நம்மளால கடன் வாங்க முடியுமா? இந்தியா கடன் வாங்கியிருக்கா இல்லை வாங்குமா? சொல்லுங்க. சீக்கிரம், ரொம்ப அமைதியாகுது. ஓகே, வெளிநாடுகளில் கடன் வாங்கலாம். சரி, கடன் வாங்கும்போது மோடி போயிட்டு அப்புறம் அந்த படத்தில் சொல்லுவாங்களே, எஸ்பி ஒரு 400 ருபீஸ் சேஞ்ச் கொடு அப்படின்ற மாதிரி கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு வர முடியும் அவரால்? இல்லை. இப்போ வெளிநாட்டில் போயிட்டு பிரதமரோ இல்லை வந்து பார்த்தா நம்ம அரசாங்கத்தை சார்ந்த ஏதாச்சும் ஒரு நபர் போயிட்டு ஒரு கடன் வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, உலக வங்கி இருக்கு, உலக வங்கியில் போயிட்டு நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த மாதிரி வாங்கியிருப்போம். இல்லை ஏடிபி இருக்குல்ல, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு இருக்கா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேயும் நம்ம போய் கடன் வாங்குவோம். ஸோ கடன் வாங்கும்போது எனக்கு வந்து காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஜம்முன்னு போயிடுவேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பண மசோதாவை தான் நீங்கள் தாக்கல் பண்ணணும். பண மசோதாவாக தாக்கல் பண்ணி இத்தனை லட்சம் கோடி வந்து எனக்கு கடன் தேவைப்படுது, அதனால வந்து பார்த்தா நான் ஒரு பண மசோதாவை தாக்கல் பண்ணி எங்கே தாக்கல் பண்ணணும்? பண மசோதாவை லோக்சபாவில் மட்டும் தான் கொண்டு வர முடியும், பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பண மசோதாவை கொண்டு வந்து லோக்சபாலையும் நிறைவேற்றி ராஜ்யசபாலையும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எங்கே போய் கடன் வாங்க முடியுமோ அங்கேருந்து வாங்க முடியும். சரியா? நீங்கள் மாட்டே வந்து எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, சீக்கிரமாக கொடு அப்படின்லாம் நம்ம போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. அப்போ இதை வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அப்புறம் வரி விதிப்பு, பொது செலவு போன்ற ஒரு சில நிதி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பண மசோதான்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தா மணி பில். சரி, அந்த மணி பில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது அதான் கரெக்ட். தீஸ் பில்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் லைக் டாக்ஸேஷன். புதுசாக ஒரு டாக்ஸ் போடுறீங்க, இல்லை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு சில செலவுகளை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பணத்தை வெளியில் எடுப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, தேங்க்யூ பாலா. சரி, ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி பில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிருக்கா? சரி, இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். புதுசாக டேக்ஸ் போடுறது, இல்லை வெளிநாட்டில் கடன் வாங்குறது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய டேக்ஸை நம்ம மாற்றி அமைக்கிறது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய டேக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது பண மசோதா. பண மசோதா குறிப்பிடப்படாத வேற ஏதாச்சும் நிதியை பற்றி பேசுனீங்கன்னா அதோட பேர் நிதி மசோதா. சிம்பிளாக புரிஞ்சுக்கும். புரியா? கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 7 விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு 110. சரிங்களா? 110 ஒரு 7 விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த 7 விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது பண மசோதா. அந்த 7 தாண்டி வேற ஏதாச்சும் நிதி சம்மந்தப்பட்டு ஒரு சில விஷயங்களை பேசினீங்கன்னா அதோட பேர் நிதி மசோதா. நிதி மசோதா 2 வகைப்படும். அது வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் பில் 1, இது வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் பில் 2. சரிங்களா? நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 அப்படின்ற மாதிரி பின்னாடி வகைப்படுத்தி கொடுக்குறேன், அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷனை திருத்த முடியுமா அப்படி பார்த்தா கான்ஸ்டிடியூஷன் திருத்த முடியும். கான்ஸ்டிடியூஷன் திருத்தத்துக்கு ஒரு மசோதா கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதோட பேர் தான் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தா 368, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ஆர்டிகல் 368. ஸோ இப்போ பாருங்க எத்தனை விதமான மசோதாக்கள் இருக்கு? 4 விதமான மசோதாக்கள் இருக்கு. ஒன்று, சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்னா அது வந்து சாதாரண மசோதாவை அறிமுகப்படுத்தலாம். ஓகேவா? இல்லை பணம் சார்ந்த ஒரு சில விஷயத்தை வந்து நீங்க பேச போறீங்க அப்படின்னா அது வந்து மணி பில், ஆர்டிகல் 110 வந்துடும். அதில் கூறப்படாத வேற ஏதாச்சும் ஒரு நிதி சார்ந்த ஒரு விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், அது நிதி சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபினான்ஷியல் பில்லாக நம்ம கொண்டு வரலாம். ஃபினான்ஷியல் பில்ல 2 வகைகள் இருக்கு. ஃபினான்ஷியல் பில் 1 117 சப்கிளாஸ் 1, ஃபினான்ஷியல் பில் 2 117 சப்கிளாஸ் 3. ஸோ இந்த மாதிரி 3ஆவதா ஒரு டைப் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பை திருத்தணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வரலாம். அதுக்கான ஆர்டிகல் 368. ஸோ டோட்டலி அது என்ன வகையான தன்மையை கொண்டு இருக்கோ அந்த தன்மையை பொறுத்து நம்ம 4 வகைப்படுத்தலாம் அப்படின்றது அந்த கண்டென்ட். அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் வந்து பில் இருக்கு. சரி, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சாதாரண மசோதா பார்க்கலாம். ஒரு சாதாரண மசோதா அப்படின்றது எத்தனை படிநிலைகளை கடந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக மாறுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை படிநிலைகளை கடந்து அது சட்டமாக மாறுது? 5 படிநிலைகள். சரிங்களா? இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாக மாறதுக்கு எத்தனை ஸ்டேஜ் வந்து பார்த்தா அது கடந்து செல்லுதுன்னு கேட்பாங்க. ஒரு பில் அப்படின்றது ஆக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எத்தனை ஸ்டேஜஸ் வந்து அதை கடந்து போவாங்கன்னா 5 ஸ்டேஜஸ். ஸோ 5 ஸ்டேஜஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ஸ்டேஜ் வந்து செகண்ட் ரீடிங், தேர்ட் ஸ்டேஜ்ன்றது தேர்ட் ரீடிங். இதே மாதிரி கொடுத்துட்டே போனால் ஜாலியாக இருந்திருக்கும் இல்லை? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரீடிங். ஓகே, அடுத்த 4வது வந்து பார்த்தா 4வது ரீடிங் கிடையாது, பில் ஆன் செகண்ட் ஹவுஸ். 5வது வந்து பார்த்தா பிரசிடென்டோடைய கையெழுத்து. அவ்வளோதான். இந்த இடத்துல தமிழ் எதாவது சொல்லியிருப்பாங்க. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, அதுக்கப்புறம் 3ஆம் வாசிப்பு, 2வது அவையில் மசோதா, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் கையொப்பும். இந்த மாதிரி 5 ஸ்டேஜஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்க, மசோதா அப்படின்றது எத்தனை நிலைகளை கடந்து சட்டமாக மாறுது சொல்லுங்க பார்ப்போம்.
எத்தனை நிலைகளை கடந்து சட்டமாக மாறுது அப்படின்னா 5 நிலைகளை கடந்து சட்டமாக மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸ். நீங்கள் அப்படியே நீங்கள் 12th புக்கில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் அது இதோட நிறுத்திடுவாங்க, இதோட முடிச்சு விட்டுருப்பாங்க. சரிங்களா? இது வரைக்கும் வச்சிருப்பாங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துப்பாங்க. பாருங்கள், 12th புக்கை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பில்லோட செகண்ட் ஹவுஸ் பிரசிடண்டோட அசன்ட்ன்றது கரெக்டாக அந்த இடத்துல தெளிவாக வந்திருக்காது. அங்கே டயக்ராமாக வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது. கிளியராக தெரியலையா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ண சொல்கிறேன். சரியா? ஓகே, நான் இப்போ எழுதி போடுறேன் அடுத்து. சரி, நான் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா 5 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? அந்த 5 ஸ்டேஜஸில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில இந்த மாதிரி சட்டம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுதா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தோணுச்சுன்னா டக்கு டக்குன்னு டைப் பண்ணுங்களேன். நீங்கள் டைப் பண்ணுறத வச்சு நான் அதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம போகலாம். இப்போ இந்த மாதிரி சட்டம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் சார், இது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி சட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவில இருந்துச்சுன்னா அது மோஸ்ட் வெல்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ இந்த 5 ஸ்டேஜஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எக்ஸாம்பிள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா வெறுமனே நீங்கள் 12th புக் எடுத்து படிச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மேபி ஃபுல் கிளாரிட்டியாக போய் புரியுமான்னு பார்த்தா புரியாது. ஓகே, நோ டவுட்ஸா? எதுவும் ஐடியா இல்லையா? அப்படி எந்த சட்டமும் உங்களுக்கு தோணலையா? இப்போ டிஎன்பிசியில் நம்ம வாங்கின அடிக்கப்புறமா உங்களுக்கு ஒன்றும் தோணாமல் இருக்கு? எப்படி அது? கொஞ்சம் நஞ்சு அடியாது. திருவள்ளுவரே வந்ததாக்கா நோ கேஸ்ட். ஓகே, இப்போ ரீசெண்ட் இஷ்யூனால நோ கேஸ்ட் எடுத்துக்கலாம். எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்ட் போட்டாச்சு, போட்டு அதை திருப்பி எடுத்துட்டாங்க. ஏ ட்ரீ இன் ஈச் ஹவுஸ், சூப்பராக இருக்கு. அது இருக்கு நந்தினி, அது வந்து டிஎன்பிசி ரிஃபார்ம்ஸ் அன்பர்ஸ் வாத்தலை, நீ தான் தலை வேற லெவலு தலைமை நொறுக்குறான் பாருங்க சார். கரெக்டாக டிஎன்பிசி தான், ஆமாம் கரெக்டு தான். டிஎன்பிசி தான் வச்சு ஏதாவது நொறுக்கணும். ஓகே, ஒன்று பண்ணுவோம். டிஎன்பிசிக்கு ஒரு பில் கொண்டு வரோம் இருங்க. இப்போ இந்த பில்லு வந்து ஆண்களுக்கு இடஒதுக்கீடு தலைவா, ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 3க்கு அகேன்ஸ்டாக வர்ற தலை நீ. சரி, ஓகே, ஆணவ கொலையை வந்து தடுக்கிறது. சரி, ஓகே, இருங்க, நம்ம இந்த டிஎன்பிசி ரிஃபார்ம்ஸுக்கு போகலாம். சரிங்களா? இந்த டிஎன்பிசி ரிஃபார்ம்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பில் கிரியேட் பண்ணுவோம். இது நான் எல்லா ஆஃப்லைன் கிளாஸ்லையுமே இந்த பில்லு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை வச்சுக்கிட்டே வந்து கொண்டு வரேன். ரிசர்வேஷன் ஃபார் மென், பரவாயில்லையா நந்தினி? ஓகேங்க, பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் ஜாப் பில்னு ஒரு பில்லை கொண்டு வரும். சரிங்களா? பார்த்துக்குமா, கவர்மெண்ட் ஜாப் பில்லு. இந்த பில்லோட பேர் இதுதான். சரியா? இப்போ இந்த பில்லோட பேர் இதுதான் வச்சுக்கலாமே. நான் ஃபர்ஸ்ட் எத்தனை படிநிலைகள் கடந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா 5 படிநிலைகள் கடந்து போயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு 5 ஸ்டேஜஸ் தாண்டி தான் என்னவா மாறுது, ஆக்டாக மாறுது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன, முதல் வாசிப்பு இல்லையா? முதல் வாசிப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், முதல் வாசிப்பு அப்படின்னு தான் இருக்கும். இப்போ இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இது என்ன டைப் ஆஃப் மசோதா? ஒரு சாதாரண மசோதா தான். சரிங்களா? ஏன்னா வந்து இது பணம் சார்ந்த எந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறதே இல்லை. ஒரு அரசாங்கத்தோட வேலைவாய்ப்பை பற்றி பேசுறதுனால ஒரு சாதாரண மசோதாவை தான் அறிமுகப்படுத்தலாம். அறிமுகப்படுத்தும் போது ஒரு அமைச்சரும் இதை அறிமுகப்படுத்தலாம், ஒரு சாதாரண எம்பி அறிமுகப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். சரி, ஓகே. இதை அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணலாம், எந்த ஹவுஸை அறிமுகப்படுத்தலாம்? நீங்கள் எந்த அவையோட உறுப்பினராக இருக்கிறீங்களோ அந்த அவையில் நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். இப்போ எத்தனை அவை உண்டு? ஒரு பக்கம் லோக்சபா இருக்குது, இன்னொரு பக்கம் ராஜ்யசபா இருக்குது. இப்போ நான் லோக்சபா அறிமுகப்படுத்துறேன்னு வச்சுமே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அறிமுகப்படுத்துறேன். அவர்கிட்ட நான் அவைத்தலைவர்னா லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அதான் முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் இல்லையா? அதனோட பேர் தான் முதல் வாசிப்பு. ஸோ முதல் வாசிப்பு பொறுத்த வரைக்கும் அந்த மசோதாவை கொண்டு போயிட்டு அறிமுகப்படுத்துவோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு மசோதா வந்திருக்கு. மசோதாவோட பேர் என்ன? அரசாங்கம் என்ன, கவர்மெண்ட் ஜாப் பில் அப்படின்றதான், கவர்மெண்ட் ஜாப் மசோதா அப்படின்ற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அதோட பேர் என்னன்னு படிப்பாங்க, மசோதாவோட பேர் என்னன்னு படிப்பாங்க. மசோதாவோட பேரை படிச்சுட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதோட பேரை படிப்பாங்க, அவ்வளோதான். பேரை படித்து முடிச்சுட்டு கெசட்டுன்னு இருக்கு. கெசட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை, கெசட்டட் ஆஃபீஸர்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு சில விஷயத்துக்கு கெசட் ஆஃபீஸர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கெசட்டுன்னு இருக்கு. கெசட்னா தமிழில் அரசு இதழ். சரிங்களா? ஸோ அரசு இதழ்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து உண்டு. இப்போ ஒரு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் முதல் வாசிப்பில் அதை வந்து அந்த மசோதாவோட பேரை படிச்சுட்டு அதை வந்து அப்படியே கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டு அதோட வந்து பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சிச்சு, போயிட்டு இன்னொரு நாளுக்கு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. இவ்வளோ தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் பாருங்க, அதோட பேர் படிப்பாங்க, அதுக்கப்புறம் அதோடைய கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, இந்த மசோதா என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? பாருங்க, நோ டிஸ்கஷன். எந்த விதமான வந்து டிஸ்கஷனும் அந்த இடத்துல வந்து பார்த்தா நடக்கவே நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து ஒரு கேள்வியாக கூட கேட்கறதுக்காக வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ இது 3 விஷயங்கள் மட்டும் தான் அந்த இடத்துல நடக்கும். சரிங்க? பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பாயிண்ட் பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு, முதல் வாசிப்பில் பாருங்க, ஏதேனும் ஒரு அவையில் வந்து பார்த்தா அறிமுகப்படுத்துவாங்க. அமைச்சர் அல்லது எம்பி, ஒன்று அமைச்சர் கொண்டு வரலாம், இல்லை எம்பி யார் வேணா கொண்டு வரலாம். விவாதம் ஏதாச்சும் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தா எந்த விவாதமும் நடைபெறாது. சரியா? ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு விவாதமும் நடைபெறாது. இதுதான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்கக்கூடியது. புரிஞ்சிருக்கா?
அதே மாதிரி அரசு இதழில் என்ன செஞ்சிருவாங்கன்னா அதை என்ன செஞ்சிருவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பாருங்க, ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் த பில் பப்ளிஷ் இன் கெசட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் அந்த இடத்துல வேலையே கிடையாது. அமுச்சு விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா, பாருங்க அந்த டைட்டில் படிச்சிருவாங்களா, டைட்டில் என்ன, அதோட நோக்கம் என்ன, அதை மட்டும் படிச்சிருவாங்க. ஸோ அதோடைய முக்கியமாக அந்த டைட்டிலையும் அதோட நோக்கத்தை மட்டும் படிச்சு விட்டு அரசு இதில் வெளியிட்டுருவாங்க. அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்போ வரணுன்ற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அமுச்சு விட்ருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்க, அவைத்தலைவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவைத்தலைவர் இதை படிச்சு விட்டாரா, படிச்சுட்டு ஒரு மசோதான்றது மேபி ஒரு 60 பக்கம் இருக்குன்னு வச்சுமே, ஒரு 60 பக்கத்துக்கு இருக்கு. இந்த 60 பக்கத்தையும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிடிஎஃபா பிரிண்ட் அவுட் போட்டு ஒருத்தர் கையிலும் கொடுத்து அமைச்சிருப்பாங்க. இந்த மசோதா படிச்சுக்கிட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் திருப்பி இந்த அவைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. 20 டேஸ்க்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் கையில் வந்து பிடிஎஃபாக பிரிண்ட் அவுட்டாக கொடுக்கப்பட்டுச்சு. இப்போலாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ வந்து பேப்பர்லெஸ் பார்லிமெண்ட் ஒரு கான்செப்ட்ல வந்ததுனால எல்லா எம்பியோட மெயில் ஐடிக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த இதோடைய பிடிஎஃப் காப்பி இருக்குல்ல, பிடிஎஃப் காப்பியை வெளியே மெயிலில் வந்து அமுச்சு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ மெயில் அமுச்சு விட்டு அவங்க வேணும்னா வந்து படித்து பார்த்துட்டு வர வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்கஷன் கிடையாது. பேர் என்னன்னு சொல்லிடுவாங்க, கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க, வேறு எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. இப்போ செகண்ட் ரீடிங் இருக்குல்ல, செகண்ட் ரீடிங் தான் வந்து பார்த்தா பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் ரீடிங் என்ன செய்வாங்க பார்ப்போம். இரண்டாவது வாசிப்புல தான் இந்த மசோதாவை ஒட்டுமொத்தமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக இந்த மசோதாவை இங்கே தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு மசோதா நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எந்த மசோதான்னு பாருங்க. இதில் வந்து அரசாங்க மசோதான்னு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஜாப் பில்னா படித்த எல்லாருக்கும் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் இப்படி வந்து நடக்காது. சும்மா நான் வந்து நம்மளுடைய கற்பனைக்காக, சும்மா ஒரு மன ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன். எல்லாரும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுமே, அந்த டிகிரிக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு அரசாங்க வேலைன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் அப்படி தான் ஒரு மசோதா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், ஒரு கற்பனைக்காக வச்சுக்கணுமே. இப்போ 10th முடிச்சிட்டிங்கன்னு வச்சுமே, 10th முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா குரூப் 4ல கண்டிப்பாக வேலை கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2A வேலை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூஜி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் 2ல வேலை கொடுத்துருவோம். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பிஜியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் 1ல வேலை கொடுத்துடலாம். ஓகேவா? இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? இந்த மசோதா கொண்டு வந்துருமா? கொண்டு வந்துடலாமா? இந்த மாதிரி தான் இந்த மசோதா. சரிங்களா? இதுதான் அரசாங்க மசோதான்னு சொல்லி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு விட்டுடலாம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் ஏதாச்சும் நம்ம படித்தோமா, இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோமான்னு பார்த்தா எதுவுமே பார்க்கல. அப்போ இரண்டாவது வாசிப்பு இருக்குல்ல, இரண்டாவது வாசிப்புல தான் இந்த மாதிரி அந்த மசோதால என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கா? இது நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் அதை சொல்லுவாங்களா மீம்ல, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். சரி, என்ன பண்றது, ஆனால் கொண்டு வரலாம் எப்படி ப்ரோ, முடியாது. சரி, ஓகே, இப்போ பண்ணலாமா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இந்த இரண்டாவது வாசிப்புல இது என்ன செய்வாங்கன்னா, எடுத்த உடனே என்ன செய்வாங்க, ஓகே இந்த மசோதா ஓகேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. சரி, ஓகே, இது நல்லா நான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒன்று இதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நடைமுறைப்படுத்துறது ஈஸியா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரியா? இதை நடைமுறைப்படுத்துறது ஈஸியான்னு பார்த்தா இல்லை. இது வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு சட்ட சிக்கலை கொண்டு போய் விடுவோம். அப்போ ஒரு குழு வச்சுட்டு நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். புரிஞ்சா? ஒரு குழு வச்சு ஆராய்ச்சி பார்க்கலாம். இந்தியா முழுக்க அந்த குழுவை போயிட்டு உட்காந்துட்டு ரிவைவ் பண்ணி பார்க்க சொல்லலாம். இதை நடைமுறைப்படுத்தும் பொழுது என்னென்ன சட்ட சிக்கல்லாம் வரும், இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு தர முடியுமா முடியாதா, அதை பற்றி ஆராய்ச்சி பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது வாசிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கமிட்டி போடுவாங்க. அதான் வந்து பார்த்தா கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கமிட்டி போடுவாங்க. அதான் தமிழில் வந்து பார்த்தா அது வந்து குழு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு குழுவை போட்டு ஒட்டுமொத்தம் இந்தியா ஃபுல்லாக போங்க, இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தா எனக்கு வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான் வந்து பார்த்தா கமிட்டி ஸ்டேஜ், குழு நிலை அப்படின்றது தான். அப்போ இந்தியா ஃபுல்லாக போகிறாங்க. போக்குமே இந்தியா ஃபுல்லாக போனாக்கா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், அது ஒரு லிஸ்ட் எடுத்துப்பாங்க. கேரளாவில் எவ்வளோ பேர், கர்நாடகாவில் எவ்வளோ பேர், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எவ்வளோ அரசு வேலைகளை வந்து பார்த்தா நம்மளால் வழங்க முடியும், எவ்வளோ பேருக்கு சம்பளம் கரெக்டாக கொடுக்க முடியும், ஸோ எவ்வளோ பேர் பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்தா குரூப் 10th நின்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கமிட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு குழு போட்டு அந்த குழு தான் ஆராய்ச்சி பார்க்கும், இதுதான் சாத்தியக்கூறுகள், இதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி அந்த குழு ஒட்டுமொத்தமாக ஃபுல்லாக ஆராய்ச்சி பார்த்துட்டு அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, குழு நிலை. குழு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், குழு வந்து என்ன செய்யுது, அறிக்கை கொடுக்குது. அதான் வந்து பார்த்தா ரிப்போர்ட் ஸ்டேஜ். இதுதான் ரிப்போர்ட் ஸ்டேஜ். அப்போ அந்த ரிப்போர்ட்டை தான் கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் அந்த ரிப்போர்ட்னு வச்சுமே. குரூப் 4 நீங்கள் வந்து பார்த்தா பாசிபிள் இது வந்து கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குரூப் 2க்கும் இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் வந்து பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கையை அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வச்சுப்போம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தா இந்த பாயிண்ட் இருக்கு. ஓகே, பாலிடிக்ஸ் நிறையா இருக்குதா, ஓகே ரைட்டு தான். சரி, ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சுமே இது மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் அந்த பில்லை பற்றி நம்ம என்ன பண்ணல, ஒன்று கூட டிஸ்கஸ் பண்ணல, பேரை படித்தோம், கெசட்டில் பப்ளிஷ் பண்ணோம், விட்டுட்டோம். ரெண்டாவது ரீடிங்கில் தான் ஒட்டுமொத்தமாக அந்த மசோதாவுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன அம்சங்கள் இருக்குது, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கலாமா, இல்லை ஏதாச்சும் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா குழு போடலாமான்ற எல்லா முடிவுமே இரண்டாவது வாசிப்பில் தான் நடக்கும்.
அப்போ இரண்டாவது வாசிப்பில் ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. அது வந்து கொஞ்சம் நடைமுறை சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு குழு வச்சுட்டு அதை ஆராய்ச்சி பார்க்க சொல்லுவாங்க. அந்த குழு ஆராய்ச்சி பார்த்துட்டு கொண்டு வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணோம். அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த அறிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, ஓகே இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேஞ்ச் பண்ணாம பார்த்தா ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்லை குரூப் 2A ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா, 12th குவாலிஃபிகேஷன் போதுமா அப்படின்னு பார்த்தா இல்லை சார் அதில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 1 இயர் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் இந்த இடத்துல 1 இயர் ஆட் பண்ணுவாங்க. ஒரு 1 இயர் வந்து பார்த்தா ட்ரைனிங்கிற மாதிரி கொஞ்சம் குழு வந்து பரிந்துரை கொடுத்துருக்கும். 1 இயர் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் குரூப் 2 வேலை கொடுங்க அந்த மாதிரி. அதே மாதிரி தான் குரூப் 1 ஆஃபீஸராக அவங்களுக்கும் வந்து பார்த்தா 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுங்க. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா, வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுங்க. இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில கோர்ஸ் மாதிரி அடிஷனல் கோர்ஸ் மாதிரி நான் படிக்க சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து டெப்யூட்டி கலெக்டர் அப்பாயின் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த குழு வந்து பரிந்துரை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுமே, 70 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ பாயிண்ட் 1 இருக்கா, பாயிண்ட் 1 ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் 2 வந்து பார்த்தா இல்லை இது வந்து தேவையில்ல நடைமுறைப்படுத்த முடியாதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் 3 அதே மாதிரி தான், இல்லை இது கொஞ்சம் மாற்றலாம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, சேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க. பாயிண்ட் 4ல எந்த சேஞ்சும் இல்லை அப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பண்ணுவாங்க. புரிஞ்சா, எத்தனை பாயிண்ட் இருக்கோ எத்தனை ஃபுல்லாக ஒரு மசோதா எவ்வளோ தூரம் இருக்கோ ஒன்றா கிளாஸ் பை கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் தான் கிளாஸ் பை கிளாஸாக வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வேணும் இது வேண்டாம், இதை மாற்றலாம் இல்லை வந்து இதை வந்து நீக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. இரண்டாவது வாசிப்பட தான் ஃபுல் டீட்டெயிலாக எல்லா விஷயமும் நடக்கும். புரிஞ்சா, இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டே போகும். இது எல்லாத்தையும் நடந்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஓகே இதுதான் நம்மளோட மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வாசிப்பில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. இரண்டாவது வாசிப்பில் பாருங்கள் எதெல்லாம் உள்ளே சேர்க்கணுமோ எதெல்லாம் வந்து பார்த்தா மாறுதலுக்கு உட்படுத்தணுமோ எதை எல்லாத்தையும் நீக்கணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் ஷேப்பாக ஒரு மசோதா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு மசோதா வந்து பார்த்தா தன்னுடைய இறுதி வடிவத்தை இரண்டாவது வாசிப்பில் தான் அடையும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அந்த யூபிஎஸ்சி கொஷின்ஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி கொஷினில் கேட்பாங்க எந்த ஸ்டேஜில் ஒரு பில்லு தன்னுடைய ஃபைனல் ஷேப்பை அட்டைன் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு. ஓகேவா, ஏன்னா யூபிஎஸ்சி கேட்குறத வழக்கம்போல டிஎன்பிஎஸ்லாம் வந்து பார்த்தா இது பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ எந்த இது ஸ்டேஜில் வந்து பார்த்தா இது வந்து முழுமை அடையுது, தன்னோட ஃபைனல் ஷேப்பை எவ்வளோ வந்து அட்டைன் பண்ணுது அப்படின்னா இரண்டாவது வாசிப்பை தான் வந்து பார்த்தா அட்டைன் பண்ணுது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இது எதெல்லாம் வேணுமோ சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்க, நீக்கிடுவாங்க, சேஞ்ச் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதுதான் தன்னுடைய இறுதியான மசோதா அப்படின்றத ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தா இன்னொரு நாளுக்கு இது தள்ளி வைப்பாங்க. இன்னொரு நாளுக்கு வர சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தா மூன்றாவது வாசிப்பு, தேர்ட் ரீடிங். ஓகேவா, இப்போ தேர்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வாசிப்பில் எந்த டிஸ்கஷனும் நடக்காது. எப்படி ஃபஸ்ட்டு ரீடிங்கில் டிஸ்கஷன் நடக்கலையோ அதே மாதிரி தேர்ட் ரீடிங்லையும் நோ டிஸ்கஷன். இங்கே டிஸ்கஷனுக்கே வேலை இல்லை. இங்கே ஒரே ஒரு வேலை மட்டும்தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ் இல்லை நோ, எஸ்ஆர் நோ மட்டும்தான். இப்போ இந்த அவையில் இப்போ இந்த எங்கே நம்ம தாக்கல் பண்ணுறோம், லோக்சபாவில் தாக்கல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. எங்கே வேணால் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம், லோக்சபாலையும் கொண்டு வரலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது லோக்சபாவில் கொண்டு வந்துருக்கணும்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு 543 பேர் இருக்கிறாங்க. இந்த 543 பேரில் அன்றைக்கி ஒரு 500 பேர் தான் வந்திருக்கான்னு வச்சுப்போம். ஒரு 43 பேர் லீவு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம். ஒரு 43 பேர் லீவுனா அன்றைக்கி அவைத்தலைவர் யார், அன்றைக்கி எப்பயுமே லோக்சபா அவைத்தலைவர் யாருன்னு பார்த்தா ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் கேட்பார், மூன்றாவது வாசிப்பில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இப்போ இந்த மசோதாவுக்கு எவ்வளோ பேர் ஒப்புதல் தெரிவிக்கிறீங்க, ஒப்புதல் தெரிவிக்கணும்னா எஸ் இல்லைனா நோ, அவ்வளோதான். சரியா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம இங்கே கேள்வி கேட்பாங்க, எஸ்ஸா நோவா, அவ்வளோதான். இப்போ எஸ்ஆர் நோ அது மட்டும் தான் அதில் இருக்கும். எஸ்ன்றவங்க எவ்வளோ பேரும் பார்ப்பாரு, நோன்றவங்க எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இல்லை சார் நான் வந்து இரண்டாவது வாசிப்பில் ஒரு திருத்தம் சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன், நான் இப்போ இங்கே சொல்லாமல் பார்த்தா இங்கே சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது. மூணாவது வாசிப்பில் ஒரே கேள்வி தான், வேணும் வேணாம், வேணும்னா ஆமான்னு, ஆனால் இல்லைன்ட்டு போ, முடிஞ்சிருச்சு. இப்படி தான் அந்த இடத்துல கேட்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்க போகுது. அப்போ பாதிக்கு மேற்பட்டோர் கை தூக்குறாங்களாம் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 500 பேர் வந்திருக்காங்கன்னா 251 பேர் வந்து வேணும்ட்டாங்களா, அவ்வளோதான். இந்த மசோதா அப்படின்றது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி அந்த மசோதாவில் கடைசியாக வந்து பார்த்தா இவ்வளோ பெரும்பான்மையில் இது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி அந்த அவைத் தலைவர் கையெழுத்து போட்டுருவார். கையெழுத்து போட்டு அடுத்த அவைக்கு கொண்டு போய் கொடுத்துருவார். இவ்வளோ தான் நடக்கும் மொதல் 3 வாசிப்பில். அப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன், ஸ்கூல் காலேஜ் ஃபில்டர் பண்ணாமல் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபில்டர் பண்ணுறாங்களாமா. ஸோ அப்படி சொல்கிறீங்களா, சரி ஓகே ரைட். பாருங்க, ஸோ இந்த பாயிண்ட் பாருங்களேன். அப்போ மொத்தம் எத்தனை வாசி பார்த்துருக்கோம், 3 வாசி பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே இதை பார்க்கலாமா, எப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா. அங்கே பாருங்க, முதல் வாசிப்பை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இரண்டாவது வாசி பாருங்க, இரண்டாவது வாசிப்பில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம், எடுத்தோடனே நேரடியாக செலக்ட் பண்ணிப்பாங்க, மீன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், தேர்வு குழுக்கு, அதான் நான் சொன்னால கமிட்டிக்கு அமைச்சிருவாங்க. ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு கமிட்டி வந்து பார்த்தா அப்பாயின் பண்ணுவாங்க. செலக்ட் கமிட்டியாக இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கமிட்டியாக இருக்கும். ஓகே, இதே நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த இடத்துல. செலக்ட் கமிட்டினா என்ன, ஜாயின்ட் கமிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, செலக்ட் கமிட்டினா என்ன, ஜாயின்ட் கமிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ எந்த அவையில் நான் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்திருக்கணும் அந்த அவை உறுப்பினர் மட்டும் இருந்தாங்கன்னா அதோட பேர் வந்து பார்த்தா செலக்ட் கமிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா அதோட பேர் செலக்ட் கமிட்டி. அப்படி இல்லை ராஜ்யசபா மெம்பர்ஸையும் சேர்த்துக்கலாம், லோக்சபா மெம்பர்ஸ் ப்ளஸ் ராஜ்யசபா மெம்பர்ஸ் 2 பேருமே சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா அதோட பேர் வந்து பார்த்தா ஜாயின்ட் கமிட்டி. அந்த மாதிரி தான். அங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நம்ம பண்ணுறோம். ஒன்று தனிக்குழு, அப்படின்னா கூட்டுக்குழு.
பாருங்க 2 அவைகளும் இணைந்து மசோதாவை தேர்வு குழுக்கு அனுப்பிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஒன்று பாருங்க இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் தனி குழுன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தா கூட்டு குழுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குழு வந்து அமைப்பாங்க. குழு அமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது வந்து பார்த்தா ரிப்போர்ட்டை கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டை பார்த்துருப்போம். அப்படி இல்லையா மக்களோட கருத்துக்கு கூட சுற்றுக்கு விட முடியும். ஸோ அந்த மாதிரி விடுவாங்க பாருங்க, மக்களின் கருத்துக்காக சுற்றுக்கு விடப்படலாம். இந்த மசோதா வேணுமா வேணாமா சொல்லி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்க. பட் இதெல்லாம் வந்து இந்தியாவில் எப்பயாச்சும் தான் நடக்கும் சரிங்களா. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம் பீரியட்ல எங்கேயாச்சும் நடந்திருக்கா, ஒரு மசோதா வந்து நான் ஒரு மசோதா கொண்டு வரேன், இது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி மக்கள் நீங்கள் கருத்து சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இந்தியாவில் வந்து பார்த்தா பெருசாக இது கேட்டது கிடையாது. ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ணலாம். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள் குழுநிலை. குழு சொல்லிட்டேன். குழுநிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அது எதெல்லாம் வந்து பார்த்தா சரியாக இருக்குது தவறாக இருக்குன்றத அவங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு கொண்டு வந்து அறிக்கையாக கொடுப்பாங்க. அந்த அறிக்கையை வந்து பார்த்தா ஏற்றுக்கலாமா வேணாமான்றது தான் அடுத்த விஷயத்தில் இந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ இதை தான் அந்த இடத்துல கொடுத்துருவேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் பாருங்க, கிளாஸ் பை கிளாஸ் பாருங்கள், டிஸ்கஸ்டு அண்ட் ஓட்டட் அப்பான் செப்பரேட்லின்னு கொடுத்துருக்கு. ஒன்று வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இந்த பாயிண்ட் வேணுமா, அது இது நல்ல சீட்டா, கீ இதை நம்ம எடுத்துக்கலாமா, கீன்ற மாதிரி கேட்டு கேட்பாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த பாயிண்ட் வேணும்னா சொல்லுங்கள், வேணாம்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒருத்தரும் கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோமா. ஸோ இந்த மாதிரி ஒன்று வேணா கேட்பாங்க. இப்போ இந்த 10வது படிச்சாக்கா குரூப் ஃபார் வேலை ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா எடுத்துப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 12th முடிச்சுட்டா குரூப் 2 வேலை எல்லாரும் ஓகேவான்னு கேட்டால் இல்லை, அதில் கொஞ்சம் பாதி பேர் வேணான்றாங்கன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துருவாங்க. இது மட்டும் வேண்டான்னு சொல்லி எடுத்துருவாங்க. இப்போ இது ஓகே, இது வந்து ஓகே தான், பட் ஆனால் எனக்கு ஏதாச்சும் சேஞ்ச் வேணும் அப்படின்னா அதை சேஞ்சு சேர்த்துக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் வேணும் வேணான்றதை ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி ஓட்டு போடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தா 2வது வாசிப்பில் நடக்கும். அப்போ இதுதான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2வது வாசிப்பில் தான் வந்து பார்த்தா எல்லா விதமான கண்டென்ட்டும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுட்டு தன்னுடைய இறுதி வடிவத்தை மசோதா அப்படின்றது அங்கே தான் வந்து பார்த்தா முடிவடைய முடியும். ஓகே சரிங்க, என்ன புரியலன்னு சொல்லி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா சரிங்க பாருங்கள். ஸோ இது மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள், இதில் வந்து 3வது வாசிப்பு வரலாம் பாருங்கள். அப்போ 2வது வாசிப்பில் ஒட்டுமொத்தமாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு 3வது வாசிப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், மசோதா மீது வந்து வெறும் வாக்கெடுப்பு மட்டும் தான், வேணும் வேணாம் அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவாங்க. மற்றபடி வந்து பார்த்தா எதுவும் இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க சரிங்களா. ஒன்று அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் இந்த மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் தான் இடத்துல நம்ம பார்க்கணும். 3rd ரீடிங்கில் வேணும்னா எஸ், வேணாம் வந்து பார்த்தா இல்லை அப்படின்றது முடிச்சிட வேண்டியதான். சரி ஓகே, இப்போ 4வது ஸ்டேஜ் வரும். நான் மறுபடியும் கடைசியாக வந்து கன்சால்டேட் பண்ணுறேன். கடைசியாக கன்சால்டேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னதை திருப்பி ரிவிஷன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். பாருங்கள் 2வது அவையில் மசோதா. 2வது அவையில் மசோதா அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அவை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். என்ன பண்ணோம், முதல் வாசிப்பு இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேர் படிச்சுட்டு விட்டுட்டோம். 2வது வாசிப்பு என்ன பண்ணிப்போம், ஒன்றா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி வேணும் வேணான்றதை எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தா குழுநிலை வந்திருக்கும். குழுநிலைக்கு அப்புறம் அறிக்கை நிலை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 3வது வாசிப்பில் ஒட்டுமொத்தமாக இந்த மசோதா வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒட்டுமொத்தம் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அது அந்த அவையில் பாஸ் பண்ணியாச்சு. 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த அப்படியே பாஸ் பண்ணதை 2வது அவை. ஃபர்ஸ்ட் அவைனா என்னது, ஃபர்ஸ்ட் அவைனா சும்மா எக்ஸாம்பிளுக்கு லோக்சபா. ஃபர்ஸ்ட் அவை லோக்சபா இருந்துச்சுன்னா 2வது அவைன்றது ராஜ்யசபா. அதுவே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ராஜ்யசபா இருந்துச்சுன்னா 2வது அவைன்றது லோக்சபா. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். முதல் அவை 2வது அவை. அப்போ 2வது அவையில் இந்த மசோதா மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அறிமுகப்படுத்தணும். புரிஞ்சா, 2வது அவையில் மறுபடியும் அறிமுகப்படுத்திட்டு மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முதல் அவையில் அமைக்கக்கூடிய ஒரு மசோதா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணலாங்கன்னா ஒட்டுமொத்தம் ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சுருவாங்க, இந்த மசோதாவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்டும் பண்ணுவாங்க. சரியா, ரிஜெக்டும் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு சில மாறுதலுக்கு உட்பட்டு அவங்க வந்து திருப்பி அமுச்சு விடுவாங்க. சரி ஓகே, இதை வந்து நம்ம எழுதியே பார்க்கலாம். எழுதி பார்க்கும்போது தான் கொஞ்சம் புரியும். இல்லைன்னா நிறைய பேருக்கு இது கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போயே பாதி பேருக்கு மேலே நீங்கள் மண்டை பிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நல்லா பாருங்கள், 3வது வாசிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. 4வது வாசிப்புன்றது என்ன அப்படின்னா 2வது அவையில் மசோதா. 2வது அவைனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ராஜ்யசபா நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்திருக்கேன். ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க வச்சுப்போம். ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் முதல் வாசிப்பு நடக்கும், 2வது வாசிப்பு நடக்கும், 3வது வாசிப்பு நடக்கும். இந்த மாதிரி ஒன்றா நடக்கும். அடுத்து 2வது அவையிலுமே புரிஞ்சா இங்கேயும் நடக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், 10th முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், குரூப் 4 வேலை கொடுத்துருக்கோம். 12th முடிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், குரூப் 2A வேலை கொடுத்துருக்கோம். அது வந்து யூஜி முடிச்சிங்கன்னா குரூப் 2 ஒர்க்கு, பிஜி முடிச்சிட்டோம் அப்படின்னா குரூப் 1 அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா, இது மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ இந்த ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா என்ன முதல் வாசிப்பு என்ன நடக்கும், இந்த மாதிரி ராஜ்யசபாவில் இப்படி ஒரு மசோதா வந்திருக்குன்னு சொல்லி பேரை படிச்சுட்டு கெசட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. 2வது வாசிப்பில் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒன்றா டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், குரூப் 4ல் ஓகே. ஸோ குரூப் 4ல் எடுத்த உடனே இப்படி கொடுத்துடலாமான்னு பார்த்தா மேபி அவங்களுக்கு என்ன இருக்கும், மாற்று கருத்து இருக்கும். இந்த மாற்று கருத்து எப்படி இருக்கும், குரூப் 4 10th முடிச்சவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும், அவனை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விஓவாக உட்கார வச்சிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கிராமத்தை அவன் சரியாக நிர்வாகம் செய்ய முடியுமா,
வெறும் 10th படிச்சு மட்டும் அப்படியே உடனே போனானா முடியாது. அப்போ கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஒரு ஏஜ்ன்றதை நம்ம நிர்ணயம் செய்யணும். அப்போ அந்த ஏஜை பற்றி லோக்சபா பார்த்தா பேசலை. அதுக்காக என்ன பண்ணிடலாம், ஏஜ்ன்றது மேபி ஒரு 21 இல்லை 18 ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு 3 மாதத்துக்கு கிராமத்தை பற்றி அவங்க சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்க ஆட் பண்ண சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி தான் குரூப் 2க்கும் சொல்கிறாங்க. குரூப் 2க்கும் ஒரு 21 இயர்ஸ் வச்சிருங்க. இப்போ 2A எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா ஒரு 21 இயர்ஸ் வந்து வச்சிருங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுங்க. இதெல்லாம் சும்மா நான் சொல்கிறது, ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி ஒன்று கொடுங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயத்த நிறைய ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது, ராஜ்யசபா நடக்குதுன்னு வச்சுப்பேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கும். ஒரு மசோதா வந்துருச்சு, லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபா அப்படியே ஏற்றுக்குச்சுன்னா அடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடும். சரியா? இல்லை, லோக்சபா ஒரு மசோதா பாஸ் பண்ணி ராஜ்யசபா மேபி என்ன பண்ணலாம், அதை நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. புரியுதா? நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்க முடியுமா பார்த்தா கொடுக்க முடியாது. ஏன்னா லோக்சபா பாஸ் பண்ணது ஒரு மசோதா. அந்த மசோதாவை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம எங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம், குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துடலாம். ஆனால் அந்த மசோதாவில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சேஞ்சஸை மறுபடியும் என்ன பண்ணணும், லோக்சபா கிட்டே கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் தரவே முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உண்டு. அப்போ நல்லா புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு முதல் ரீடிங்கில் ஒரு அவையில் பொறுத்த வரைக்கும் முதல் ரீடிங்கில் ஃபஸ்ட்டு பேரை வந்து படித்து முடிச்சிடுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தா ஒட்டு மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணி எது வேணும் வேணான்றோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு மட்டும் போடுறோம். நாலாவதுனாக்கா இரண்டாவது அவையில் ஒரு மசோதா கொண்டு வரோம். இரண்டாவது அவையில் மறுபடியும் முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு நடக்குது. அந்த இரண்டாம் வாசிப்பு நடக்கும்பொழுது எதெல்லாம் புதுசாக சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சேர்த்துக்கலாங்க. இல்லை வேறாச்சும் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க, எல்லா விஷயம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ணாங்கன்னா மறுபடியும் நம்ம எங்கே அனுப்புகிறோம், முதல் அவைக்கு அனுப்புகிறோம். எந்த சேஞ்சும் இல்லை, லோக்சபா பாஸ் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே பாஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு எங்கே போயிடும், குடியரசு சபைக்கு போயிடும். இதுதான் இந்த இடத்துல பாயிண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ பாருங்கள், அடுத்து இந்த கண்டென்ட் நான் கொடுத்துட்றேன். இதை வந்து கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நான் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் PDF நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு நான் வச்சிடுறேன். அதை கொஞ்சம் பார்த்து கூட நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, இட் மே பாஸ் த பில். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருக்குன்னா அதை அப்படியே வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படி வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இல்லைனா இந்த மசோதாவே எனக்கு பிடிக்கல, எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டாக்கா அது எங்கடா நான் அந்த மசோதாக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தம் அது என்ன பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். பாருங்கள், ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கலாம். இதெல்லாம் இரண்டாவது அவைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, மசோதா கரெக்டாக இருக்குது நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த மசோதா வந்து பார்த்தா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து பாருங்க, சில திருத்தங்களுடன் முதல் அவைக்கு வந்து பார்த்தா திருப்பி அனுப்புவாங்க. நான் தான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, சில திருத்தம்னா மேபி பாருங்க, அந்த வயசு சொல்லியிருந்தேன்னா இந்த வயசு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்கில் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் இதை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சில திருத்தத்தோட முதல் அவைக்கு வச்சுடுவாங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி பாருங்க, இதான் அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இட் மே பாஸ் த பில் வித் அமெண்ட்மெண்ட் டு த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப் த பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டுக்காமல் அப்படியே வந்து பார்த்தா நிலுவிலே வச்சிருக்கலாம். இதுக்கும் உண்டு. ஒரு மசோதா வந்து பார்த்தா ராஜ்யசபாக்கு வந்திருக்குன்னா எந்த ஆக்ஷனும் எடுக்காம பாருங்க, நாட் டேக் எனி ஆக்ஷன், அப்படியே அந்த பில்லை பெண்டிங்லேயே வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை எவ்வளோ காலகட்டத்துக்கு வைக்கலாம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ காலகட்டத்தில் வைப்பாங்க, 6 மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாயின்ட் சிட்டிங் சொல்லி ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, 6 மாதத்துக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டம் சொல்லுவாங்க. கூட்டத்தை பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிகல் 108 இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் சொல்கிறதுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் பாஸ் ஆன மசோதாவை ராஜ்யசபா ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, ஏற்றுனதுக்கப்புறம் அடுத்து எங்கே போவோம், அடுத்த 5வது ஸ்டேஜ் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்துக்கு போகும். சரியா? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலாம், சைன் போட்டார்னா அது வந்து சட்டமாக மாறிடும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கே ஆரம்பிச்சது, முதல் அவையில் ஆரம்பித்து முதல் வாசிப்பு, இரண்டாவது வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு முடிந்து அதுக்கப்புறம் இரண்டாவது அவையில் ஒரு மசோதான்றது முடிஞ்சு கடைசியாக எங்கே வருது, 5வது ஸ்டேஜ் தான் குடியரசுத் தலைவருடைய டேபிளுக்கே வருது. அப்போ குடியரசுத் தலைவரோட டேபிளுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க, அந்த மசோதாவில் 2 பேர் கையெழுத்து போட்டிருக்கும். ஒன்று லோக்சபாவுடைய அவைத்தலைவர் கையெழுத்து போட்டிருக்கணும், அதே மாதிரி இத்தனை பெரும்பான்மை பாஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி ராஜ்யசபாவோட அவைத்தலைவர் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்போ லோக்சபா அவைத்தலைவரும் ராஜ்யசபா அவைத்தலைவர் 2 பேரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் எங்கே வரணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட டேபிளுக்கே வரணும். குடியரசுத் தலைவரோட டேபிளுக்கு கையில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணலாம்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 111. ஓகே, ஆர்டிகல் 111. அப்போ அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த மசோதா எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அவர் கையெழுத்து போட்டார்னா அது என்னவா மாறிடும், சட்டமாக மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணுவார், நிறுத்தி வைப்பார். சரியா? நிறுத்தி வச்சிருவார். அப்படி இல்லைன்னா மறுபரிசீலனைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவார். இது 3ல் எது வேணால் பண்ணுவார். சரியா? அப்போ இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நான் சொல்கிற மாதிரி ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது. முதல் அவையில் முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா 4வது ஸ்டேஜ்ன்றது இரண்டாவது அவையில் மசோதா அப்படின்றத அறிமுகப்படுத்தணும். இங்கே பண்ண மசோதாவை அப்படியே இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 3 விஷயமே அங்கே நடக்கும். ஃபஸ்ட்டு ரீடிங் நடக்கும், செகண்ட் ரீடிங்கில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தேர்ட் ரீடிங் நடக்கும். அங்கேயும் பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகுதுன்னா 5வது ஸ்டேஜ் குடியரசுத் தலைவர்கிட்ட போகுது.
இப்போ ஒரு மசோதா அப்படின்றது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே பாஸ் ஆகுது, இங்கேயும் பாஸ் ஆகுது, அவர் கையெழுத்து போடுறாரு, அது என்னவா மாறுது, சட்டமாக மாறுது. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை சட்டங்கள் படிச்சிருப்பீங்க, எவ்வளோ சட்டங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இருக்கா, அந்த சட்டமெல்லாம் இப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. விமன்ஸ்க்கு வந்து பார்த்தா லோக்சபாலையும் ஒரு மாநில சட்டமன்றத்திலையும் வந்து பார்த்தா 1/3 இடஒதுக்கீடு ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டமாக மாற்றிட்டாங்க. அதுவும் இப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இல்லை நீங்கள் இந்த எம்ஜி நரேகா ஆக்ட் பார்க்குறீங்களா, ஒரு திட்டம் பார்க்குறீங்களா, அந்த திட்டத்தையும் இப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு சில ரெசல்யூஷன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி தான். ஒரு ஆக்ட்னு ஒரு வார்த்தை இருக்கா, நீங்கள் சட்டம்னு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அந்த சட்டம்ன்றது இப்படி தான் வரும். நிறைய சட்டங்கள் படிப்பீங்களா, இதுக்கு நிறைய பேர் படிச்சிருந்துருப்பீங்களா, இந்த சட்டம் அந்த சட்டம் சொல்லி படிச்சிருப்பீங்களா. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கா, குடியுரிமை சட்டம் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போட்டிருப்போம் 1955. அந்த ஆக்ட் இப்படி தான் வந்திருக்கு. புரியுதா? எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி வழிநிலைமை, இந்த மாதிரி ஒரு சில 5 படிநிலை கடந்து தான் அது சட்டமாக மாறிருக்கு. இப்படி தான் இந்தியா போன்ற நாடுகளில் மறைமுக மக்களாட்சி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இப்படி தான் சட்டங்கள் உருவாகுது. புரிஞ்சிருக்காது சரிங்களா? அப்போ இந்த மசோதாவை யார் கொண்டு வரா, நம்மளால தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி நமக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ பாருங்க, நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ, எனக்கு பதிலாக இந்த சட்டத்தை இவர் தான் கொண்டு வராருன்னு நீங்கள் ஒருத்தர் கை காட்டுறீங்க இல்லையா, நீங்கள் கை காட்டக்கூடிய ஆள் தான் உங்கள் தொகுதியோட எம்எல்ஏன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதே தான் நீங்கள் எனக்கு பதிலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்காக எனக்கு பதிலாக ஒருத்தர் வந்து சட்டத்தை கொண்டு வருவார்னு இன்னொருத்தர் கை காட்டுறீங்க இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தா உங்கள் தொகுதியோட எம்பி. புரிஞ்சிச்சுல்ல? அப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணணுன்றது தான் இந்த பாயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நார்மலாக ஒரு மசோதா அப்படின்றது எப்படி சட்டமாக மாறுது அப்படின்றதுக்கான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்பொழுது நிச்சயமாக இது எல்லாருக்கும் புரியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக புரியாது. அவன் என்னென்னவோ சொல்கிறான், பட் நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. ஏதோ மசோதான்றான், 5வது ரீடிங்கிறான், 4வது ரீடிங்கிறான், இன்னும் விளங்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாலிட்டினா என்னன்றதை நான் சொல்லியிருந்துருக்கணும். நான் பாலிட்டின்றது என்ன சொல்லணுன்றதுக்காக நான் அது எல்லாருமே எடுத்த உடனே அப்படி தான் போகிறாங்கன்றதுனால கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு செஷனாக இருக்கிறதுனால ஆல்ரெடி படித்த ஆஸ்பிரண்ட்டுமே இருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸுமே இருப்பீங்க. ஸோ ஒரு சட்டம்ன்ற ஒரு விஷயத்த இது வரைக்கும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மாட்டோன்றதுனால தான் இந்த பாயிண்ட் நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுது. சரி, ஓரளவுக்காச்சும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இது புரியாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் பாருங்கள். பட் இன்னும் இது முடியல, வீடியோ இன்னும் முடியல, அதுக்காக ஓடி போயிடாதீங்க. இன்னும் நிறைய இருக்குது. சரியா? இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக அந்த 5 விஷயம் புரிஞ்சிருக்கும். கரெக்டாக ஜென்ரலாக அந்த 5 விஷயம் புரிஞ்சிருக்கா இல்லை மட்டும் சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா மட்டும் சொல்லுங்கள். போதும். சரி, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, டன், சூப்பர். சரி, இப்போ எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்களேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த 5 படிநிலைகள் உண்டு இல்லை, ஸோ 5 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, அந்த 5 ஸ்டேஜஸ் என்னென்னு மட்டும் அப்படியே கொஞ்சம் கரெக்டாக டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சிரமம் தான். 5 ஸ்டேஜஸ் என்னென்னு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டைப் பண்ணி போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரீடிங் மட்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் போட்டிங்க எடுத்த உடனே. ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், பில் ஆன் செகண்ட் ஹவுஸ், அசன்ட் டு பிரசிடென்ட். சூப்பர் ஹரி, எக்ஸலன்ட் ப்ரோ, கரெக்டாக சொல்லிருக்கீங்க நீங்கள். ஓகே, நிரஞ்சன் மேக்ஸ் நீங்கள் கரெக்டாக தான். ஃபஸ்ட்டு டு தேர்ட் ரீடிங் ஒன்று, ஃபோர்த் வந்து நெக்ஸ்ட் ஹவுஸில், ஃபிஃப்த் வந்து பார்த்தா பிரசிடென்ட்டோட சைன். சூப்பர், ரைட்டு தான். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கட்டுமா? எந்த ரீடிங்கில் ஒரு பில்லு வந்து பார்த்தா தன்னுடைய இறுதி வடிவத்தை அடையுது சொல்லுங்கள் பார்ப்போம். இறுதி வடிவத்தை எந்த அவையில் வந்து பார்த்தா மீன் எந்த ரீடிங்கில் அடையுது சொல்லுங்கள். ஸோ ஃபைனல் ஷேப் எந்த ரீடிங்கில் ஒரு பில் வந்து பார்த்தா அட்டைன் பண்ணுது? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுருந்துச்சா கவனிச்சது? மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் இது கிரிட்டிக்கலான டாபிக் தான். ஸோ அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஈஸியாக புரியாது, ரொம்ப கஷ்டம். சரியா? எடுத்த உடனே ஐயோ என்னடா அது புரியலாம் யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான டாபிக் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ புரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, போக போக பார்த்துப்போம். ஓகே, சரி, ரைட், கண்டினியூ பண்ணுமா? ஸோ எத்தனை ஸ்டேஜஸ் வந்து பார்த்தா உண்டு? ஸோ ஆடியோ கேட்குதா? ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. ஆடிபிளாக இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம், ஆடிபிளாக இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, சரி, டன். சரி, போகலாமா? சரி, பாருங்கள். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, இந்த 5 ஸ்டேஜஸில் இந்த 4th ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பாருங்கள்.
ஸோ இந்த 4th ஸ்டேஜ் என்னவா இருக்குது அப்படின்னா, இரண்டாவது அவையில் மசோதான்னு சொல்லியிருக்கேன். அந்த இரண்டாவது அவையில் மசோதாவில் முதல் அவை ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய மசோதாவை இவங்க மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போச்சுன்னா அது குடியரசுத் தலைவருடைய கைக்கு போயிடும். இல்லை எனக்கு ஒரு சில மாறுதல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ்லாம் அந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்கும். இப்படி புதுசாக ஒரு சில விஷயத்த உள்ள ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசோதாவை நிச்சயமாக எங்கே கொடுத்தாகணும், முதல் அவையில் கொடுத்தே ஆகணும். அப்படி முதல் அவையில் கொடுக்கும்பொழுது முதல் அவை மேபி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில திருத்தங்களை இரண்டாவது அவை முதல் அவைக்கும் அதை பார்த்தா பரிந்துரை செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே கார்த்திக் ப்ரோ சரி, என்னென்னமோ சொல்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் ப்ரோ இருக்கும். இதுக்கு அதான் நானே சொல்லிட்டேன்ல, இது வந்து ஈஸியாக புரியாத டாபிக். இதை எப்பயுமே பார்க்கிங் மட்டும் நடத்திட்டு நடுவில் நடத்துவேன். ஸோ எல்லாருமே வந்திருப்பீங்கன்ற ஒரு ரீசனால தான் இந்த டாபிக் நான் எடுத்து சரி யாருமே டச் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றனால தான் இதை பார்த்தேன். நான் சொல்கிறேன், இது புரியுது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். 2-3 டைம் பாருங்க. ஆனால் உங்கள் மைண்ட் தாட் என்னென்னு புரியும். உன் வீடியோ ஒரு டைம் பார்க்குறது பெருசு, 2-3 டைம்லாம் எங்கடா பார்க்குறதுன்னு இருப்பீங்க. போட்டோ சரி ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். இதெல்லாம் இது கண்டிப்பாக புரியாது. சரி ஓகே, இதை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டில் ஒரு திருத்தம் முதல் அவைக்கு கொடுக்கப்பட்டு அந்த முதல் அவை அந்த திருத்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அப்படியே குடியரசுத் தலைவர் போகும். ஓகேவா? இல்லை இந்த கொடுத்த திருத்தத்தை இவங்க ஏற்றுக்கல அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தா என்னன்னு சொல்லுவோம்னா டெட்லாக்னு சொல்லுவோம். டெட்லாக்னா அந்த முட்டுக்கட்டைன்னு சொல்லுவோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஒரு அவை சொல்லியிருக்கக்கூடிய திருத்தத்தை இன்னொரு அவை ஏற்றுக்கல அப்படின்னா அந்த மசோதா அப்படின்றது நிறைவேறாமல் நிற்கும். அது நிறைவேறாமல் நிற்கும். இது ஒரு கண்டிஷன். சரியா? இப்போ ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் மசோதான்றது அடுத்த கட்டத்துக்கு போகாது. இப்போ 2 அவை இருக்குது. ஒன்று லோக்சபா இருக்குது, இன்னொன்று ராஜ்யசபா இருக்குது. இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஒரு அவை வந்து ஒரு மசோதாவை பாஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? இந்த அவை பாஸ் பண்ணதை இந்த அவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சுச்சுவேஷன். புரிஞ்சா? ஒரு அவை பாஸ் பண்ண மசோதாவை இன்னொரு அவை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சரியா? இப்போ இந்த அவை கொடுத்த பரிந்துரையை இந்த அவை வந்து பார்த்தா ஏற்றுக்கல, இந்த அவை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரியா? இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு அவை பாஸ் பண்ண மசோதாவை இன்னொரு அவை வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை ஒரு அவை மசோதா பாஸ் பண்ணி அனுப்பிச்சதை திருப்பி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில பரிந்துரை கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. சேஞ்சஸ்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தா ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம் பாருங்களா. ஒரு சில பரிந்துரைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த பரிந்துரையை முதல் அவை ஏற்றுக்கல அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த மசோதா என்ன ஆகாது, அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஓகே, இது வந்து 2வது சுச்சுவேஷன். 3வது சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு அவை வந்து பார்த்தா ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி இரண்டாவது அவை வந்து 6 மாசத்துக்கு மேலே அந்த மசோதாவை கிடப்பிலே போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. கிடப்பிலே போட்டிருக்கு, அதை எடுத்து டிஸ்கஸே பண்ணலை, கிடப்பிலே போட்டிருக்கு, நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெண்டிங், இங்கிலீஷில் பெண்டிங்ல இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையிலுமே இந்த மசோதா அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகாது. அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 சூழ்நிலைகளில் ஒரு மசோதா அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய டேபிளுக்கே போகாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்கு. இதனோட பேர் தான் வந்து பார்த்தா டெட்லாக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. டெட்லாக்னா அடுத்த கட்டத்துக்கு போகாத ஒரு நிலை. சரியா? அடுத்த கட்டத்துக்கு போகாத ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க டெட்லாக். அதான் அந்த முட்டுக்கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு தான் ஒரு தீர்வுன்றது இருக்கு. அந்த தீர்வு தான் எந்த ஆர்டிகலில் கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டிகல் 108 கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 108. ஸோ ஆர்டிகல் 108 என்ன சொல்லுதுன்னா கூட்டம், ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லுது. சரியா? இதுதான் வந்து பார்த்தா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம், கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த 3 சூழ்நிலைகளை சரி செய்வதற்காக தான் கூட்டம் சொல்லி ஒரு விஷயத்த கான்ஸ்டிடியூஷனே வச்சிருக்காங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷனில் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ லோக்சபா சொல்கிறத மேபி ராஜ்யசபா கேட்காம போகலாம், இல்லை ராஜ்யசபா சொல்கிறத லோக்சபா கேட்காம போகலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்காக தான் ஒரு ஆர்டிகல் வச்சிருக்காங்க. அந்த ஆர்டிகல் தான் வந்து பார்த்தா 108 அப்படின்றது. இந்த 108 அப்படின்றது என்னன்னா, லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த 543 நபர்களும் அந்த இடத்துல வருகை புரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 245 பேர் அந்த இடத்துல வருகை புரிஞ்சு அந்த இடத்துல 788 பேர் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த மசோதா வேணுமா வேணாமான்னு சொல்லி. உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு, நீ ஏன் அந்த மசோதா நிராகரிச்சிட்ட, ஏன் அவன் சொன்ன பரிந்துரை நீ ஏற்றுக்கலன்ற எல்லா விஷயத்தையுமே அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, அவங்க டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஓட்டு தான் போடுவாங்க. கடைசியில் வந்து பெரும்பான்மை வந்திருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ பெரும்பான்மையோ அதில் அடுத்து வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டு அந்த மசோதாவுக்கு ஒரு முடிவுன்றது அங்கே எட்டப்படும். சரி, இப்போ இந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறது யாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறது யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுப்பார். இங்கிலீஷில் வந்து பார்த்தா சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ சம்மன்ஸ் ஃபார் ஜாயின்ட் சிட்டிங் ஒரு கேள்வி இருக்கு. கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறது யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். அதுவே வந்து பார்த்தா கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாரு, ஹூ ப்ரிசைட் ஒரு விஷயம். யார் வந்து கூட்டத்துக்கு தலைமை தாங்குவா அப்படின்னு பார்த்தா சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அவர் தான் வந்து பார்த்தா கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு.
சரியா? இதை தான் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கோரம்னு ஒரு விஷயம் இருக்குது. கோரம்ன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன், என்னன்ற விஷயத்த நான் சொல்கிறேன், அங்கே வரும்போது அதை பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லா கான்செப்ட்டுமே எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா சாதாரண மசோதாக்கான ஒரு கான்செப்டாக பார்த்துருக்கோம். ஸோ மறுபடியும் திருப்பி அதே கண்டென்ட்டை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக புரியும் தான் நினைக்கிறேன். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறதுனால மேபி உங்களுக்கு போர் அடிச்சலாம் அடிக்கலாம். மறுபடியும் ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு மசோதா அப்படின்றது ஒரு 5 படிநிலைகளை கடந்து போகுது. 5 படிநிலைகளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது முதல் வாசிப்பு. இல்லையா? முதல் வாசிப்பு, ஃபஸ்ட்டு ரீடிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வாசிப்பு. ஓகேவா? இரண்டாவது வாசிப்புன்னு சொல்லலாம், இல்லை செகண்ட் ரீடிங் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்கிறோம். இரண்டாவது வாசிப்பில் தான் எதை நம்ம அமைப்போம்? குழு அமைப்போம், குழு போடுவோம். அந்த குழுவை வந்து பார்த்தா 2 விதமாக போடலாம். ஒன்று செலக்ட் கமிட்டி. செலக்ட் கமிட்டினா அந்த அவையோட உறுப்பினர் மட்டும் இருப்பாங்க. இல்லை ஜாயின்ட் கமிட்டி, கூட்டுக்குழுனா 2 அவையோட உறுப்பினர் இருப்பாங்க. சரியா? அந்த குழு வந்து பார்த்தா 2ஆக பிரிக்க முடியும். அந்த குழு மறுபடியும் என்ன பண்ணும்? ரிப்போர்ட் வைக்கும். அதான் அறிக்கை நிலை, ரிப்போர்ட் ஸ்டேஜ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்து முடிஞ்சிடுது? இரண்டாவது வாசிப்புல நடந்து முடிஞ்சிடுது. சரிங்களா? முதல் வாசிப்பு, இரண்டாவது வாசிப்பு, ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங். இது 2 ஸ்டேஜ் மட்டும் தான் இப்போ நான் சொல்லியிருந்திருக்கேன். ஓகே, மூணாவது என்ன? தேர்ட் ரீடிங், மூன்றாவது வாசிப்பு அப்படின்றது எடுத்துக்கோங்க. மூன்றாவது வாசிப்பு அப்படின்றது மூணாவது ரீடிங். இந்த இடத்துல எஸ் ஆர் நோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஒன்று மசோதா வேணும்னு சொல்லு, அப்படின்னா மசோதா வேணான்னு சொல்லு. இதோட முடிஞ்சு போச்சு. மேபி அதை பாஸ் ஆச்சுன்னா அடுத்த நிலை தான் என்னது? இரண்டாவது அவையில் மசோதா, பில் ஆன் செகண்ட் ஹவுஸ். இரண்டாவது அவையில் மசோதா அப்படின்றது. இரண்டாவது அவையில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? முதல் வாசிப்பு நடக்கும், இரண்டாவது வாசிப்பு நடக்கும், மூன்றாவது வாசிப்பு நடக்கும். அங்கேயும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சாவதா எங்கே போகுது? குடியரசுத் தலைவருடைய டேபிளுக்கு போகுது. குடியரசுத் தலைவர் தான் கையெழுத்து போடலாமா வேணாமான்றதை அவர் முடிவு பண்ணிப்பார். சரியா? குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணிப்பார். இதுதான் வந்து பார்த்தா 5 நிலைகள். இதுதான் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பில். அப்போ இங்கே ஆரம்பிச்சு கடைசியாக எங்கே வந்து முடியுதுன்னா 5வது இடத்துல வந்து முடியுது. இங்கே ஆரம்பிக்கும் போது அது பேர் என்னன்னு பார்த்தா மசோதா, பில்லுன்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாருன்னா அதோட பேர் வந்து பார்த்தா சட்டம், ஆக்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் அதோட பாயிண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன கேள்வி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மசோதா தன்னுடைய இறுதி வடிவத்தை எங்கே அடையுதுன்னா இரண்டாவது வாசிப்பில் தான் அடையும். செகண்ட் ரீடிங்கில் தான் வந்து பார்த்தா தன்னுடைய இறுதி இறுதி ஷேப் வந்து பார்த்தா அடையும் அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். செகண்ட் ரீடிங் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. லோக்சபா சொன்னதை ராஜ்யசபா கேட்டுக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் போயிடும். அந்த மசோதா அப்படின்றது சட்டமாக மாறிடுது. லோக்சபா கொடுத்துருக்கக்கூடிய மசோதாவை அவங்க 6 மாத காலகட்டம் வரைக்கும் வந்து பேசவே இல்லை, அது வந்து முன்னெடுக்கவே இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தா அந்த மசோதான்றது நிறைவேறாது. அடுத்து லோக்சபா கொடுத்ததை ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்பயும் அந்த மசோதான்றது போகாது. இப்போ லோக்சபா கொடுத்த மசோதாவில் இவங்க வந்து ஒரு சில பரிந்துரைகள் வழங்கி அதை லோக்சபா ஏற்றுக்கலன்னா அப்பயும் வந்து பார்த்தா அந்த மசோதான்றது சட்டமாக மாறாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சரிப்படுத்துவதற்காக தான் நம்ம வந்து கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம். அதுக்கான ஆர்டிகல் தான் 108. அதில் ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 அவையும் வந்து பார்த்தா யார் வந்து அழைப்பு கொடுப்பா, சம்மன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். அந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்கக்கூடிய நபர் யாரும் பார்த்தா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சரியா? இதை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இதுதான் ஒரு மசோதா அப்படின்றது எப்படி வந்து பார்த்தா சட்டமாக மாறுது அப்படின்றதுக்கான விஷயங்கள். ஸோ இது வரைக்கும் தான் நான் கொடுத்துருப்பேன். இதுதான் நீ அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பாருங்க, ஜாயின்ட் சிட்டிங் பாருங்க, கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறது குடியரசுத் தலைவரா, தலைமை தாங்கிறது சபாநாயகர். கோரம் இருக்கு. கோரம்னா 110, 1/10. 1/10. இப்போ ஒரு அவை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோக்சபா இருக்கு அப்படின்னா லோக்சபாவில் ஒட்டுமொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 543. அப்போ 543ல் 10ல் 1 பங்கு உறுப்பினர் வந்தா மட்டும்தான் அந்த அவையை நடத்த முடியும். அதோட பேர் தான் கோரம். 10ல் 1 பங்கு உறுப்பினர், அதாவது 55 பேர் வந்தால் மட்டும்தான் அன்னைக்கு அந்த அவையை நடத்த முடியும். 55 பேருக்கு கம்மியாக வந்தாங்கன்னா அந்த அவையை வந்து நடத்த முடியாது. அதை வந்து பார்த்தா ஒத்தி வச்சிருவாங்க. சரிங்களா? அர்ஜென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒத்தி வச்சிருவாங்க. இப்போ கோரம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்தா ஆர்டிகல் 100. ஆர்டிகல் 100 தான் கோரம் பற்றி சொல்லும். குறிப்பாக ஆர்டிகல் 100ல் சப்ளாஸ் 3 இதுதான் சொல்லும். அதே தான் ராஜ்யசபாவுக்கும் பொருந்தும். ராஜ்யசபாவுக்கும் அதே கண்டிஷன் தான். ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 245 பேரா, அப்போ 245 பேரில் 10ல் 1 பங்கு உறுப்பினர் அன்னைக்கு வந்திருக்காங்களாம் பார்ப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 25 பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த அவையை வந்து பார்த்தா கரெக்டாக அன்னைக்கு கொண்டு போக முடியும். 25 உறுப்பினருக்கு கம்மியாக வந்தாங்கன்னா அந்த அவையை வந்து பார்த்தா ஒத்தி வச்சிருவாங்க. அதை தான் கோரம்னு சொல்லுவோம். அப்போ கோரம்கான ஆர்டிகல் வந்து பார்த்தா 100ல் சப்ளாஸ் 3 கோரம்னு சொல்கிறது. சப்போஸ் 10ல் 1 பங்கு உறுப்பினர் வரலன்னா அந்த அவையை ஒத்தி வைக்கணும்னு சொல்கிறது 100ல் சப்ளாஸ் 4. ஸோ இவ்வளோ டீட்டெயிலான சப்ளாஸ் தேவையில்ல, பட் ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி கூட்டத்துக்கு கோரம் கேட்பாங்க. கூட்டத்துக்கும் அதே தான் கோரம். 10ல் 1 பங்கு உறுப்பினராச்சும் வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும் தான் இங்கே அந்த கூட்டத்தை நடத்த முடியும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. சரி, கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கூட்டத்தை எதுக்கு மட்டும் நம்ம கொண்டு வரலாம்? இப்போ வந்து ஒரு சாதாரண மசோதாக்கு தான் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான சூழ்நிலைகள் தான் சொல்லிட்டேன். ஒன்று, ஒரு அவை கொடுத்துருக்கக்கூடிய மசோதாவை இன்னொரு அவை வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க பாருங்க. மற்றொரு அவை வந்து பார்த்தா நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அப்போ அந்த சுச்சுவேஷனை நீங்கள் கூட்டத்தை கொண்டு வரலாம். திருத்தங்களை இன்னொரு அவை ஏற்றுக்கலாம், அப்பயும் நீங்கள் கொண்டு வரலாம்.
6 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து அப்படியே கிடப்பிலே போட்டிங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் கூட்டு கூட்டத்தை கொண்டு வரலாம். 2 மசோதாவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா கூட்டு கூட்டத்தை கூட்டவே முடியாது. அந்த 2 மசோதாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று பண மசோதா, ஒன்று ஃபினான்ஷியல் பில்லு, ஒன்று மணி பில்லு, இன்னொன்று அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. அப்போ இந்த ரெண்டு மசோதாவுக்கு கூட்டு கூட்டம்ன்றது பாசிபிளே கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. ஜாயின்ட் சிட்டிங் இஸ் நாட் அப்ளிகபிள் டு மணி பில் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கூட்டங்கள் கூட்டப்பட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா 3 முறை கூட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? 3 முறை மட்டும் தான் கூட்டப்பட்டிருக்கு. ஸோ பாருங்க, 3 முறை மட்டும் தான் கூட்டப்பட்டிருக்கு. ஒன்று வரதட்சணை தடுப்பு மசோதா 1961. நெக்ஸ்ட் வங்கி சேவை ஆணைய சட்டம், இது வந்து பார்த்தா 1978 ரிஜெக்டே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், ரிப்பீல் பண்ணிட்டோம். பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ஆக்ட்ன்றது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் இந்த பொடா ஆக்ட்னு சொல்லுமா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்றது சொல்லியிருப்போம். அதையும் நம்ம நீக்கியாச்சு. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 போட்டு 2004 இது நீக்கப்பட்டது. இப்போ தற்பொழுது இல்லை. ஆனால் அந்த 3 சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 3 சட்டத்துக்கு கூட்டம் தான் கூட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினாக கேட்டிருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இதுவுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் 2 பாயிண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கவனிச்சிருங்க. பண மசோதா ஆர்டிகல் 110 இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒன்று, புதுசாக வரி வந்து பார்த்தா நீக்கம் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தா வரி வந்து மாற்றம் செய்வது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தா பண மசோதான்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். நெக்ஸ்ட் கடன் வாங்குதல். இதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேனா, இப்போ நீங்கள் வந்து உலக வங்கியிலையோ இல்லை வேற எங்கேயாச்சும் நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்னவா தான் நீங்கள் தாக்கல் பண்ணணும், பண மசோதாவை தான் நீங்கள் தாக்கல் பண்ணணும். 2வது பாயிண்ட். நெக்ஸ்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான் இருக்கு, CFI அப்படின்னு இருக்கு. அதுலேருந்து எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஒரு பணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண மசோதா தான் தாக்கல் பண்ணணும். அதோட வந்து பார்த்தா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சில நிதி சார்ந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையாளணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண மசோதா தான் கொண்டு வரணும். பட் இது எல்லா விஷயத்தையும் நான் வந்து மனப்பாடம் பண்ணணுமா, ஞாபகம் வைக்கணுமா பார்த்தா நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் தான். பணம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக வரி விதிக்கிறதோ இல்லை நீக்கிறதோ இல்லை ஒரு மாறுதலுக்கு உட்படுத்துறது இல்லை கடன் வாங்குதல், இது 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் பண மசோதாவை பொறுத்த வரைக்கும். இதை சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு மசோதாவில் இடம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா அது பண மசோதா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பண மசோதாவோட பிறப்பிடம் எதுவும் கேட்பாங்க, கேபினெட் தான் அதோட பிறப்பிடம். பாருங்க, அதோட போர்த் பிளேஸ்ன்றது இப்போ இதுதான். ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது அந்த மசோதா அப்படின்றது பண மசோதாவா இல்லையா அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ ஸ்பீக்கர் சொல்றது மட்டும் தான் இறுதியான ஒரு முடிவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுக்கான பாயிண்ட் வந்து பார்த்தா ஆர்டிகல் 110 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு முன் அனுமதின்றது நீங்கள் வாங்கி ஆகணும். ஒரு பண மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி வேணும். ஸோ அதுதான் முக்கியமானது. குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி வேணும். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதுவே வந்து ஒரு சாதாரண மசோதாவுக்கு முன் அனுமதி வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் அனுமதின்றது தேவை கிடையாது. அது வந்து பாருங்க, அடுத்தது மக்களவையில் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். லோக்சபாவில் மட்டும்தான் ஒரு மணி பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ராஜ்யசபாவில் உங்களால் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியாது. அப்போ ராஜ்யசபா என்ன பண்ணலாம், ஒன்று அந்த பண மசோதாவை ஏற்றுக்கலாம், இல்லை ஒரு சில பரிந்துரைகளை வழங்கலாம். ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபா என்ன பண்ணலாம், இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். புரியுதாங்க? பாருங்க, மாநிலங்கள் என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது பரிந்துரை வழங்கலாம். இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒட்டுமொத்தமாக நிராகரித்துக்கான எந்த ஒரு அதிகாரமும் வந்து பார்த்தா ராஜ்யசபா கிடையவே கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான். இந்த அவங்க கொடுத்துருக்கூடிய பரிந்துரையை லோக்சபா ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், இல்லை ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சா நிராகரிக்கலாம். அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அதிகாரமும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு மட்டும்தான் இருக்கும். ராஜ்யசபாவுக்கு பெரிய எந்த ஒரு அதிகாரமும்ன்றது அந்த வழங்கப்படவே இல்லை. ஸோ அது முக்கியமான ஒரு கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. இன்னொன்று 14 நாட்களுக்குள்ள அவங்க ஏதாச்சும் ஒரு சில விஷயத்த சொல்லிடணும். இப்போ 14 நாட்கள் மட்டும்தான் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. யார் வெயிட் பண்ணுவா? லோக்சபா வெயிட் பண்ணும். லோக்சபா ஒரு பண மசோதாவை கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 14 டேஸ்க்கு தான் வந்து பார்த்தா வெயிட் பண்ணும். 14 டேஸ்க்குள்ள நீங்கள் ஏதாச்சும் ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தா அங்கே சொல்லணும். மேபி அதை சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, இது ராஜ்யசபாவால் வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி அவங்களே அந்த கண்டென்ட்டை முடிவு பண்ணிட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ இது வந்து ஒரு கேள்வியை கேட்பாங்க, அதிகபட்சம் எவ்வளோ காலகட்டத்துக்கு ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலதாமதம் செய்ய முடியும் அப்படின்னா 14 நாட்களுக்கு மட்டும் தான் காலதாமதம் செய்ய முடியும். அதுக்கு மேலே பண மசோதா வந்து செய்யவே முடியாது. சரிங்களா? ஆமாம், ஆர்டிகல் 100 வந்து காஸ்டிங் ஓட்டுமே இருக்கு ப்ரோ. விகே காஸ்டிங் ஓட்டுமே உண்டு தான். சரிங்களா? ரெண்டுமே உண்டு தான். சரத்து 100 வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்லும். 2 விஷயன்றது என்னன்னா, முடிவு வாக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. காஸ்டிங் ஓட்டுனா சமமான வாக்கு வரும்போது லோக்சபாலையோ இல்லை ராஜ்யசபாலையோ ஒரு மசோதாவை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மசோதாவில் பாதி பேர் அந்த மசோதா வேணுன்றாங்க, பாதி பேர் அந்த மசோதா வேணான்றாங்க. அப்போ யார் பக்கம் நீங்கள் முடிவு எடுப்பீங்க? ஒரு லோக்சபாவை பொறுத்தவரைக்கும் சபாநாயகர் உட்காந்துருக்காரு, ஒரு 400 பேர் வந்திருக்காங்க. 400 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுமே, 400 பேரில் 200 பேர் அந்த மசோதா வேணுன்றாங்க, 200 பேர் அந்த மசோதா வேணான்றாங்க. அப்போ நான் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணுறதா இல்லை நிராகரிக்கிறதா எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டு வரும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டு வரும்போது அதான் இதுதான் வந்து டைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த டையில் வரும்பொழுது அந்த அவைத்தலைவர் இருக்காங்கல்ல, அவைத்தலைவர்னா இப்போ லோக்சபாவை பொறுத்தவரைக்கும் ஸ்பீக்கர் இருக்காரா,
ஸ்பீக்கர் வேணும்னு ஓட்டு போட்டாருன்னா அந்த மசோதா வந்து பார்த்தா தாக்கல் ஆகிடும், வேணான்னு ஓட்டு போட்டாருன்னா அந்த மசோதா வந்து பார்த்தா ரிஜெக்ட் ஆகிடும். இதுதான் காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. காஸ்டிங் ஓட்டு 100 தான். மொத்தம் 2 விஷயம் இருக்கு. காஸ்டிங் ஓட்டு முடிவு வாக்கு அப்படின்றது 100 தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கோரம் இருக்கா இல்லையான்றதையும் 100 தான் சொல்லியிருப்பாங்க. இது 2 விஷயமும் 100 தான் இருக்கு. ஓகேவா? நல்ல அதை கேட்டீங்க. அப்படி ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? இவ்வளோ தான் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கு வந்து கூட்டம் கூட்ட முடியுமா? பண மசோதாவுக்கு கூட்டம் கூட்ட முடியுமா பார்த்தா கூட்டம் கூட்டவே முடியாது. சரியா? அதே மாதிரி பண மசோதா பொறுத்த வரைக்கும் திருப்பிலாம் அனுப்ப முடியாது குடியரசுத் தலைவரால். இதுவும் முக்கியம். அவர் என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் தான். ஒன்று கையெழுத்து போடலாம், இல்லை நிறுத்தி வைக்கலாம். பட் வந்து ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இன்னொரு விஷயமா நம்ம பார்த்துக்கக்கூடியது தான். ஸோ இதுதான் பண மசோதாவுக்கு இருக்கக்கூடியது. நிதி மசோதாவும் இதே மாதிரி தான். ஆனால் பண மசோதாவில் குறிப்பிடப்படாத வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்கன்னா அது நிதி மசோதான்னு சொல்லுவாங்க. நிதி மசோதா பொறுத்து 2 இருக்கு. ஒன்று ஆர்டிகல் 17 சப்கிளாஸ் 1 நிதி மசோதா 1, இன்னொன்று ஆர்டிகல் 17 சப்கிளாஸ் 3 நிதி மசோதா 2. சரிங்களா? ஃபினான்ஷியல் பில் 1, ஃபினான்ஷியல் பில் 2. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயத்தை பாருங்க. இதில் வெறும் 7 விஷயத்தை மட்டும் பேசிச்சுன்னா அது வந்து பண மசோதாவா? 7 விஷயத்தை மட்டும் பேசினா பண மசோதா. 7 விஷயம் தாண்டி மற்ற பணம் சார்ந்து எதை பேசினாலுமே அது வந்து பார்த்தா நிதி மசோதா. அப்போ பாருங்க, அப்போ இப்படி தான் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? மணி பில்லுக்கு ஃபினான்ஷியல் பில்குள்ளே தான் மணி பில் அடங்கும். ஏன்னா குறிப்பிட்டு வெறும் 7 விஷயத்தை மட்டும் தான் பேசுது. அப்போ 7 மட்டும் பேசினா அதோட அளவுன்றது ரொம்ப கம்மி தான். சரியா? இது இல்லாமல் பணம் சார்ந்து வேறு எந்த விஷயத்தை பேசினாலும் அதோட பேர் என்ன? ஃபினான்ஷியல் பில். அப்போ அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ பாருங்க, இது எப்படி நம்ம சொல்லலாம் பாருங்க. இப்போ டிஎன்பிசியில் ரீசனிங் இருக்குல்ல, ரீசனிங்கில் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், அந்த மாதிரி அனைத்து பூனைகளும் வந்து பார்த்தா நாய்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும் இல்லையா? அதே மாதிரி கண்டென்ட் தான். இப்போ இது வந்து பார்த்தா மணி பில்லா, இது ஃபினான்ஷியல் பில் இல்லையா? இப்போ பாருங்க, ஃபினான்ஷியல் பில்குள்ளே தான் வந்து பார்த்தா மணி பில் இருக்கு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ் இல்லையா? அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ். ஆனால் எல்லா மணி பில்குள்ளேயுமா ஃபினான்ஷியல் பில் இருக்குன்னு பார்த்தா இல்லை. ஸோ அந்த கண்டென்ட் இதை தான் வரும் பாருங்க. பட் நாட் ஆல் ஃபினான்ஷியல் பில்ஸ் ஆர் மணி பில்ஸ். பாருங்க, இந்த இடத்துல தமிழ் கரெக்டாக சொல்லிடுறேன். எல்லா பண மசோதாக்களும் நிதி மசோதாக்கள் ஆகும். ஏன்னா எல்லா பண மசோதாவும் எதுக்குள்ளே தான் இருக்குது? நிதிக்குள்ளே தான் இருக்குது. சரி, இது ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா நிதி மசோதாவும் பண மசோதா எடுத்துக்க முடியுமா பார்த்தா எடுத்துக்க முடியாது. சிலாஜிசம் டாபிக் தான், எடுத்துக்க முடியாது. இந்த பாயிண்ட் பாருங்க. அனைத்து பண மசோதாக்களும் நிதி மசோதாக்கள் ஆகும், ஆனால் அனைத்து நிதி மசோதாக்களும் பண மசோதாக்கள் ஆகாது அப்படின்னு தான் அதை கொடுத்துருப்பான். சரியா? இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்குவாங்க. சரி, சிம்பிள் லாஜிக் இதுதான். அப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. அந்த பண மசோதாவை சம்மந்தப்பட்டு ஒரு 7 விஷயங்கள் இருக்கு. அந்த 7 விஷயங்கள் தாண்டி வேற ஏதாச்சும் நிதி சார்ந்த ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுனீங்க அப்படின்னா அதை நம்ம நிதி மசோதா அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அவ்வளோதான் அதனுடைய கண்டெக்ஸ்ட். சரிங்களா? இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக்கு. இதில் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண மசோதாவை எப்படி கையாளுறீங்களோ பண மசோதாவை கையாளுற மாதிரி ஆண்டிங்கன்னா அதோட பேர் நிதி மசோதா 1. சரியா? பாருங்க, இது எப்படி இருக்கும்? மணிபில் மாதிரியே நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நிதி மசோதா 1. ஒரு சாதாரண மசோதா எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தா நிதி மசோதா 2. சரிங்களா? ஒரு சாதாரண மசோதா இருக்கு, ஆர்டினரி பில். ஒரு ஆர்டினரி பில் வந்து எப்படி பாஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பாஸ் பண்ணீங்கன்னா அது ஃபினான்ஷியல் பில் 2. ஒரு மணி பில் எப்படி பாஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பாஸ் பண்ணிங்கன்னா அது ஃபினான்ஷியல் பில் 1. இவ்வளோ தான் சேஞ்ச் ஆகுது. அது எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபினான்ஷியல் பில் 1, ஃபினான்ஷியல் பில் 2 அந்த மாதிரிலாம் இந்த கேள்விகள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி எப்படி கேள்வி கேட்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? மணி பில் வந்து வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கு டைம் பீரியட்லாம் கொடுக்கல ப்ரோ. அதனால தான் வந்து இப்போ கேஸே போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த கேஸே அதுதான். இப்போ அந்த 142 இருக்குல்ல, 142 ஆர்டிகல் 142 படி இதுக்கு இப்போ வழக்கு இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் தான் அது அதோடைய தீர்ப்பு வரப்போகுது. சரிங்களா? கார்த்திகை செல்வன் சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களே, இப்போ தான் வரப்போகுது. இந்த மாதத்தில் தான் அது ஹியரிங் வருது. இந்த மாதம் வரும்போது நம்ம ஒரு முடிவு வந்துடும். ஏன்னா ஒரு 3 ஆர்டிகல் சம்மந்தப்பட்டு கேள்விகளை வந்து பார்த்தா கேட்கப்பட்டிருக்கு. என்னன்னா ஆர்டிகல் 111, இன்னொன்று ஆர்டிகல் 200, இன்னொன்று ஆர்டிகல் 201. இது சம்மந்தப்பட்டு தான் எங்களுக்குலாம் என்ன அதிகாரம் இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதாவை பற்றி அவங்களுடைய கால அவகாசத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது தான் ஒரு கேள்வியாக வந்து பார்த்தா வழக்காக போயிட்டு இருக்கு. இதுக்கான தீர்வு அப்படின்றது இப்போ வரக்கூடிய மாதத்தில் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அது வந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. தீர்ப்பு வரும்போது தான் தெரியும். பட் தீர்ப்பு வரதுக்குள்ள நம்ம எக்ஸாமே வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம செப்டம்பர் எக்ஸாமு, அதுக்குள்ள நடுவு தீர்ப்பு வந்தால் கூட அதோட கொஷின் வந்து அங்கே இருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான். சரியா? அவ்வளோதான் அதோட டைப்ஸ் ஆஃப் பில்லு. ஸோ ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் தான். இந்த சின்ன கண்டென்ட் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துருந்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப பெருசாக ஒரு கண்டென்ட்லாம் எடுத்து வந்து சேர்க்கல. சரி, ஃபர்ஸ்ட் இதோட முடிவுகளை நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த செஷனுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி பிரியாம்பிள் 2.0 அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ அந்த பிரியாம்பிள் 2.0 பேட்ச் தான் இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்க்கு ஒரு சாம்பிள் கிளாஸ் தான் அது. வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் எடுக்கலான்ற ஒரு பிளானில் அது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு டாப்பிக்கு காமன் டு ஆல் எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான் பண்ணி ஒரு செஷன் அப்படின்றது நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 20 கிளாஸஸ் கிட்ட இருக்கும். 18 கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் 20 கிளாஸஸ் மேலே வந்துடும். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நானே டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன்.
ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நோட்ஸ் எல்லாமே பைலிங்குவலாக தான் இருக்கும். எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் நோட்ஸ் தான் அது ஆக்சுவலி. இது ஆக்சுவலி சும்மா சாம்பிளுக்காக நான் வந்து கொண்டு வந்து கொடுத்தது. பட் இதோட நல்ல நோட்ஸே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன், பிரச்சனை கிடையாது. எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ணுற மாதிரி டாப் டு பாட்டம் தான். டாப் டு பாட்டம்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆரம்பிச்சு பிரியாம்பிள் இருந்து பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அப்படியே அது கண்டினியூஸாக பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கடைசி சிலபஸ் வரைக்கும் எல்லா கண்டென்ட்டுமே தெளிவாக வந்து ஒரு 20 கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 கிளாஸஸில் 10 கிளாஸ் வந்து பார்த்தா ரெக்கார்டட் கிளாஸாகவும் இருக்கும், 10 கிளாஸ் வந்து லைவ் செஷனாக கொண்டு போவோம். சரியா? இதுதான் நம்மளுடைய பிளானாக வந்து இப்போ இருக்குது. ஸோ இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மறுபடியுமே உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்ன்றது இந்த ப்ரீஎம்பிள் பேட்ச்க்கு ஃபீஸாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி டேஃபோடைய ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை ரெகுலர் பேட்சாக இருந்திருப்பீங்க, இல்லை ஆன்லைன் பேட்சில் ஏதாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தா 700. இல்லை நான் ஆல்ரெடி ப்ரியாம்பிள் ஒரு பேட்ச் இருந்துச்சு, இல்லை ப்ரியாம்பிள் பேட்சோடைய அதே ஸ்டூடெண்ட் தான் நான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ்ன்றது 500 இருக்கும். அதான் வந்து உங்களுடைய பாயிண்ட் தான். கண்டிப்பாக லைவ் செஷன்ஸ் நிறைய கொண்டு வரேன், நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வரும். குரூப் 4K நம்ம பிளான் பண்ணோம். குரூப் 4K பிளான் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிருப்போம். சரியா? ஓகே. ஹரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, நான் பேச முடிச்சு வரும். பார்லிமெண்ட்டில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா சார்? மதர் டங்கில் பேச முடியுமா சார்? ஓகே, பேசலாம் ப்ரோ, கண்டிப்பாக பேசலாம். அதுக்கு ஆர்டிகல் இருக்குது. பார்லிமெண்ட் இருக்குல்ல, பார்லிமெண்ட்டில் ஆர்டிகல் 120 இருக்குது. ஆர்டிகல் 120 என்ன சொல்லுதுன்னா, பொதுவாக நீங்கள் என்ன பயன்படுத்தலாம் பாருங்கள். பொதுவாக நீங்கள் ஹிந்தியில் பேசலாம், இல்லை இங்கிலீஷில் பேசலாம். இந்த 2 மொழிகளை நீங்கள் பேசலாம் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. இது மொதல் பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 120. சரியா? இந்த 2 மொழி தெரியாத நபர்கள் தன்னுடைய தாய்மொழி இருக்குல்ல, தன்னுடைய தாய்மொழி என்னவோ அந்த தாய்மொழியில் பேசலாம், பேச முடியும். சரியா? தன்னுடைய தாய்மொழியில் பேசலாம். இப்போ நம்ம போகிறோம்ல, நம்ம ஊர்லேருந்து போகிறாங்கல்ல, தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே வந்து பார்த்தா இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, இல்லை ஹிந்தியிலே பேசுகிறாங்க. இல்லை அவங்க தமிழ் தான் பேசுவாங்க. தமிழை பேசுறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 120 இருக்குது. சரியா? இது ஒரு விஷயம். இதே வந்து ஒரு மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, மாநில சட்டப்பேரவை இருக்குல்ல, மாநில சட்டப்பேரவையில் அவங்க என்ன மொழியை பேசலாம்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தா 210 210. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்லிமெண்ட்டில் நீங்கள் எந்த மொழியை பயன்படுத்தலான்றது 120. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் இல்லை சட்டமன்றத்தில் எந்த மொழியை நீங்கள் பேசலாம்னு சொல்கிறது ஆர்டிகல் வந்து பார்த்தா 210. சரியா? ஓகே. குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு இந்த கிளாஸ் தாராளமாக யூஸ் ஆகும். பர்மிஷன் ப்ரோ, டெஃபினட்டாக யூஸ் ஆகும். எல்லா கிளாஸஸ் நீங்கள் தான் 20 கிளாஸஸ் இருக்குது. 20 கிளாஸஸில் ஒரு 16 கிளாஸஸ் நான் தான் எடுப்பேன். 4 கிளாஸஸ் வந்து அதை வேறு நீ எடுப்புனா அப்போ நான் அந்த பக்கமே வராடாடே அப்படின்னு வேறு இருக்கும்ல. ஒரு 15 to 16 கிளாஸஸ் நான் எடுப்பேன். ஒரு 4 கிளாஸஸ் மட்டும் அதர் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எடுப்பாங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்கும். இதை நீங்கள் யார் எடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் அவங்க எடுக்க சொல்லிடுறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். எவ்வளோ கண்டென்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம மற்ற எல்லா பேட்சையும் நம்ம பார்ப்போம்ல. சரி, இவ்வளோ தான் ஆர்டிகல் 1, 2, 3, 4 அப்படிலாம் நான் ஓட மாட்டேன். அப்படி கண்டிப்பாக நான் கொண்டு போக மாட்டேன். இப்போ போன பேட்சில் அட்டன் பண்ண பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி குரூப் 1 மெயின்ஸ் லெவலுக்கு தான் நான் டீப்பாக தான் கொண்டு போவேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவங்க நோட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதிலே வந்து பார்த்தா எல்லா சப் கிளாஸஸும் உள்ளே வச்சுக்கிட்டு டீட்டெயிலாக தான் நான் உங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். நிச்சயமாக டீட்டெயிலாக கொண்டு போய் கொடுப்பேன். அதேமாதிரி பாதி கிளாஸஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு லைவ் செஷன் தான் நடத்த போகிறேன். லைவில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்குன்னு உங்களுக்கும் சொல்லி ஒரு தனி ஆப் கொடுத்துருவாங்க. அதுக்கு உங்களுக்கு தனி லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கில் கிளாஸஸ் உடைய டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 10:30 ஆஃப்டர்நூன் வந்து 1:30 வரைக்கும் அந்த செஷன் அப்படி கொண்டு போவோம். ஓகே, எடுத்துகிட்டு போவோம். ஸோ அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வீக்கில் மட்டும் வீக்லி ஒரு 4 கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில் ஃபுல்லாக டெய்லி வந்து பார்த்தா லைவ் செஷன்ஸ் தான் கொண்டு போயிட்டு கொண்டு போகலாம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸு கண்டிப்பாக நிச்சயமாக அதை கவர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. 31C நான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ இது எடுத்துகிட்டு போனால் 31C நான் சொல்கிறதுக்கு நான் டிபிஎஸ்பி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். அது இப்போ அது வேண்டாம், அதுக்கே சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய 31A, BC அதெல்லாமே. சரியா? ஓகே. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஜென்ரலாக என்ன டவுட் இருக்கா? கிளாஸ் எடுத்துலாம் ப்ரோ, அது பிரச்சனை இல்லை. ஓகே, வேறு என்ன ஜென்ரல் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த இதுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிசைட் பண்ணலாம். ஒரு சின்ன கிளாஸ் தான் அது. நான் ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. ஒரு பில் அப்படின்றது எப்படி ஆக்டாக கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் பார்த்தேன். கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, மிக்க நன்றி. இது சும்மா ப்ரோ, இருங்க, நம்ம இன்னும் நிறையா இருக்குது, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு வரைங்க வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். சரி, ஓகே. வேறு ஏதாச்சும் நம்ம கேட்கணுமா? ஜென்ரலாக கேட்கணுமா? வேறு என்ன ஐடியா வேணுமா? இல்லை ப்ரிப்பரேஷன் பற்றி? சேர்மன் வந்து இவங்க போட்டுருவாங்க ப்ரோ. இப்போ எந்த ஹவுஸோ அந்த ஹவுஸோடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கொண்டு போவாங்க. இப்போ லோக்சபா இருக்குல்ல, லோக்சபாவில் ஒரு செலக்ட் கமிட்டி போடுறாங்கன்னா
இந்த கமிட்டிக்கு யார் தலைமை தாங்குவான்னு சொல்லி ஸ்பீக்கர் அப்பாயின் பண்ணிடுவார். ஓகேவா? அப்படியே ராஜ்யசபா இருக்குன்னா ராஜ்யசபாவில் ஒரு கமிட்டி போகிறாங்கன்னா அந்த கமிட்டிக்கு ஒரு தலைமை தாங்குவான்னு சொல்லி சேர்மன் அப்பாயின் பண்ணிடுவார். அவ்வளோதான், அது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, வேறு ஆனால் பட் நீங்கள் கேட்குற கொஷின் இருக்கு இல்லையா, இது வந்து குரூப் 1 லெவலுக்கு தான் வரும். குரூப் 1லேயே டிஃபிகல்ட் கொஷின் இப்போ நீங்கள் கேட்டுருக்குது. ஆனால் இப்போ அதான் இப்போ எதுவுமே நம்ம முடிவு பண்ண முடியல. இது குரூப் 1 கொஷின், இது குரூப் 2 கொஷின் நம்மளால் முடிவு பண்ணவே முடியல. அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிச்சிடலாம். குரூப் 1 லெவலுக்கே படிச்சிடுவோம். எல்லா எக்ஸாமும் பயன்படுத்திக்கலாமே. நம்ம எதுக்கு கண்டென்ட்டை சுருக்கணும்? எலாபரேட்டாக பார்த்துருவோம், அதிகமாக பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நமக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க வேண்டியதானே, பிரச்சனை இல்லை. பட்ஜெட் 2.0 கிளாஸா போடுவாங்க, நான் சொல்கிறேன், அதை பார்த்து சொல்லிடுறேன். வேறு ஏதாச்சும் வேணுமா? கடை சாத்திடுவோமா? ஓகே, சரி, ஓகே, பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் படிங்க. இதில் வாங்க, நான் லைவ் செஷன்ஸ் தான் கொண்டு போவேன் மோஸ்ட்லி. அதை வந்து நான் பார்த்துக்கிறேன். லைவ் அட்டன் பண்ணோம்னா ரெக்கார்டு கண்டிப்பாக இருக்கும் இளவரசன் சார், டெஃபரெண்ட்டாக இருக்கும். அது எல்லா கிளாஸஸுமே இருக்கும். லைவ் அட்டன் பண்ண முடியாத பர்சன்ஸுக்கு ஆப்பில் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எத்தனை டைம் வேணால் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக கேளுங்க. நான் முதல்ல வந்து பார்த்தா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வேறு ஏதாச்சும்? இது வந்து ப்ரியாம்பிள் பேட்ச்ன்றது ப்ரியாம்பிள் 2.1 ஒன்லி பாலிட்டிக்கு மட்டும்தான். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேறு பேட்சஸ் இருக்குது. ப்ரியாம்பிள் 2.1 பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் நம்ம கொடுக்குறது. வரேன் ப்ரோ, ப்ரோ, ஏதாச்சும் ஒரு லைவ் செஷன் போடுவோம். மறுபடியும் எக்ஸாம் டைம் பீரியட் ஒரு லைவ் செஷன் போடுவோம். நீங்கள் யாருமே வந்து சோர்ந்துலாம் போகாதீங்க. இப்போ நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு டிப்ரெஸ் ஆகாதீங்க. இது வந்து அதை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இது இப்படி கேட்டு விட்டாங்க அப்படி கேட்டு விட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அடுத்த கட்டத்தை எப்படி போகலான்ற மாதிரிலாம் ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுங்க, அது கண்டிப்பாக வரும். பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன், பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, சாதாரண மசோதாவை நிறுத்தி வைக்க முடியுன்றதுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து ஆர்டிக்கலில் சொல்லலை. இப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, அவங்க பேர் ஒரு பேர் இருக்குது சரிங்களா? இந்த பாயிண்ட் சொல்கிற பாருங்க. ஒரு நார்மலாக ஒரு சாதாரண மசோதா இருக்கா, சரத்து 111 என்ன சொல்லியிருக்குன்னா, நிறுத்தி வைக்கிறதுக்கான கால அவகாசத்தை நிர்ணயிக்கவே இல்லை. அவர் எவ்வளோ டைம் பீரியடாக நிறுத்தி வச்சுக்கலாம். இத்தனை டைம் பீரியடுக்குள்ள நான் வந்து கையெழுத்து போட்டாகணுன்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் சொல்லலை. அரசியல் அமைப்பு வந்து பார்த்தா ஒரு கால அவகாசத்தை அது நிர்ணயிக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் தான் நிர்ணயிச்சு வச்சிருக்கு. 3 மாதத்துக்குள்ள நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுன்றதை சுப்ரீம் கோர்ட் தான் இப்போ சொல்லி வச்சிருக்கு. அதுதான் இப்போ வாக்குவாதமாக போயிருக்கு. ஆனால் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்களா, இவ்வளோ காலகட்டத்துக்குள்ள நீங்கள் கையெழுத்து போட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா பார்த்தா சொல்லலை. புரிஞ்சிருக்கா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அவங்க சொல்லலை. இதுதான் வரக்கூடிய வழக்கில் தான் ஒரு தீர்ப்புன்றது வரும் சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் கிடையாது. பிடிஎஃப் கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமா? ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறாங்களே, இருக்குங்களே. இது ப்ரியாம்பிள் 2.0 நம்ம பாலிட்டிக் பார்த்துக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே வந்துருவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஜென்ரலாக எதாவது வேணுமா? ஓகே, அந்த இதுதானே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தான் இந்த டைம் பீரியடை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓலைச்சுவடி கொஷின் வந்துருச்சுன்றதுனால நீங்கள் எல்லா புக்கையும் தூக்கிலாம் போட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ கண்டிப்பாக குரூப் 2க்கு அந்த மாதிரி தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படி இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரோட அப்போசிஷன் அப்படி இருக்கிறதுனால அந்த டீமே கண்டிப்பாக ஒரு ரிஃபார்ம் பண்ணுவாங்க. ரிஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ அதையே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் டிப்ரெஸ் பண்ணிட்டு கஷ்டப்படாதீங்க. இன்னொன்று, ஒரு ஆத்தர் புக்லேருந்து ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. அதனால் நான் வந்து அந்த புக்கை படிக்கணும், அப்புறம் இந்த புக்கை படிக்கணும், எல்லா புக்கையும் வாங்கி வாங்கி படிக்கிறதுக்குலாம் நமக்கு முடியாது. ஸோ மெயின் கான்செப்ட் என்னவோ ஒரு நோட்ஸாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, இப்போ பாலிட்டின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ரியாம்பிளை பற்றி ஒரே நோட்ஸ் தான். அதுலேருந்து கொஷின் வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அவ்வளோதான். மற்றபடி அந்த புக்கு இந்த புக்கு வாரி போடுற எல்லா புக்கையும் தூக்கி போடு, எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படிலாம் போட்டு கஷ்டப்படாதீங்க. கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். மல்டிபிள் சோர்ஸ் வந்து நோட்ஸ் எடுங்க, பட் மல்டிபிள் புக்ஸை படிக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். புரியுதான்னு நினைக்கிறானு. இப்போ எங்கேயாச்சும் நிறையா சோர்ஸஸ்லாம் வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஓன் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள், அதான் பெட்டராக இருக்கும். சரியா? இல்லை ஏதாச்சும் ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க அந்த மெட்டீரியல், அது மட்டும் போதும். ஓகே, வேறு எதுவும் இல்லை. பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தா முன்னாடி அதை பயன்படுத்தலாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குல்ல, நம்ம ஆர்டிகல் 18 இருக்குல்ல, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மவிபூஷன்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பேர் பின்னாடி பயன்படுத்தலாம் பார்த்தா அதை நீங்கள் பயன்படுத்தலாம் தான் 1997 உச்சநீதிமன்றம்ன்றது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் மற்ற பட்டத்தை நம்மளால் பயன்படுத்த முடியாது. இதான் சர், ராவ் பகதூர், திவான், ராஜாதி ராஜா, மகாராஜா, எந்த ஒரு பட்டத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. பட் நீங்கள் அவங்க நேஷனல் அவார்ட்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது ஓகே தான். சரியா? சொல்லாகிறது இங்கிலீஷ் டு தமிழ் வேர்ட்ஸ் ஆல் கொஷின்ஸ் ஃப்ரம் ஒன் புக். அப்படியா? எனக்கு தெரியலீங்களே. டோன்ட் நோ தட். ஆமாம், இல்லை ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பில்லுக்குமே 5 ரீடிங்ஸ் தான். ஹரி ப்ரோ, எல்லா பில் இருக்குல்ல, ஒரு அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவாக இருந்தாலும் சரி, பண மசோதாவாக இருந்தாலும் சரி, நிதி மசோதா, சாதாரண மசோதா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா 5 ஸ்டேஜஸ் தான். 5 ரீடிங்குமே வரும், 5மே வரும் தான், 5 ஸ்டேஜஸ்மே வரும். ஓகே, ஸோ ஓகே, அது வரைக்கும் படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம்.
ஸோ நீங்கள் இதை பேட்சை ஜாயின் பண்ணுறவங்க நான் கரெக்டாக நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி. கரெக்டாக எல்லா டாப்பிக்குமே நான் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறேன். நம்ம லைவ் செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக நம்ம கற்றுக்கலாம், பாலிட்டி கற்றுக்கலாம். இப்போ பாலிட்டி கற்றுக்கிட்டு போகலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஃப்ரெஷருக்காக தான் அந்த கிளாஸை நான் கொண்டு வரேன். ஓகே, ஃப்ரெஷருக்காக தான் அந்த கிளாஸே வந்து பார்த்தா நம்ம அகாடமியே இது வந்து கொண்டு வந்து வச்சுருந்துருக்கு. கரெக்டாக பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 கிளாஸஸில் நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நான் சொல்கிற ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடுறேன். புரிஞ்சா? நல்லா ஒரு அதான் வார்த்தையை நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடுறேன். அவ்வளோதான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிப்பீங்க. அதுதான் முக்கியம். கிளாஸஸ் இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிளாஸு. பிஎம்ஓ ஆஃபீஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறது 1977 தான். சந்தோஷ் 77 தான் சேஞ்ச் பண்ணாங்க. பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்றது 77 தான் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதான் கரெக்டான டேட்டா. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. சரி, முடிச்சிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஆல் த பெஸ்ட். படிங்க. சீக்கிரமாக எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தா ஓகே, பட் எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. 2-3 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் அதை கொண்டு போக வேண்டாம். சிலபஸ் வைஸ் கரெக்டாக படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சிலபஸ் வைஸ் படிங்க. அதுவே போதும். சரிங்களா? இன்னொரு செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்யூ.